श्रीशैलेशदिशापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रञ्जजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दिजीर्घसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयगास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मथन्मयानाम् आद्यः सनत्कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तथङ्ग्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं धरस्य भक्ताप्ययभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परां कृष्णमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னை வினயகலம் மூங்கில் குடியமதம் பொன்னங்கடக்குமர போதிரண்டும் என்னுடைய செண்டிக் கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரென்பவெல்லாம் படிதென்று நன்னினர்வாள் க்ஷயந்தரன் கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்க அன்பால் இயங்கும் கலித்துறை அந்தாதி முகுதைச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நென்பொருளை கலிதந்த செஞ்சுள் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்க தமதாகிய புண்ணியதி சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதைக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் தன் நாவினுள்ளே அள்ளும் பகலும் அமரும் படி நல்கு அனுசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. ஸ்ரீமத் ராமானுஜ சரணௌ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் ராமானுஜ சரணௌ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் ராமானுஜ சரணௌ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே வளர்க்கப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பிரதாயமானது ஆழ்வார்களையும் ஆச்சாரங்களையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. அதிலே இன்றைய தினம் தொடக்கமாக நாம் ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற கிரந்தத்தை அனுபவிக்கும்படியான ஒரு தன்மையை அந்த ராமானுஜரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதை ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் என்றால், இன்றைய காலட்சேபம் ஆரம்பிப்பது என்பது போன வாரமே பண்ண வேண்டியது, ஆரம்பிக்க வேண்டியது. அதிலே சில விழாக்கள், பகவான் விஷயம் என்ன, திருக்கல்யாண உற்சவங்கள் என்ன, மேற்கொண்டு வைபவங்கள் என்ன, இதையெல்லாம் போன வாரம் இருந்தபடியாலே அதை இந்த வாரத்துக்கு தள்ளினோம் நாம். ஆனால் நாம் தள்ளினோம் என்று சொல்வதை காட்டிலும் சுவாமி ராமானுஜர் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு இப்பதான் ஞாபகமே வருது, ஏன் இந்த நாள் ஆரம்பிச்சோம். இது பெரிய கிரந்தம், இது சாகசமான செயல், சாமானியப்பட்ட செயல் கிடையாது. இதை சொல்லணும்னா அதற்குண்டான யோக்கியதை அடியனுக்கு இருக்கா தெரியல, இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட சாகசமான ஒரு செயலை வந்து உட்கார்ந்து இருக்கேன்னா அவருடைய திருவடி பலத்தாரு, வேற எதுவுமே கிடையாது. உய்ய ஒரே வழி உடையவன் திருவடி என்று சொல்லக்கூடிய ஒரு திருவடி பலத்தால் தான் அதுல முத்தாய்ப்பு வைத்தார் போலே ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை சுவாமி ராமானுஜர் இந்த உபன்யாச இந்த காலட்சேபத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய நாளை குறித்து கொடுத்தார். இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா? எனக்கு இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் தோன்றது. இன்னைக்கு ராமானுஜருடைய திருநட்சத்திர நன்னாள், திருவாதிரை ஆருத்ரா நன்னாள். இன்னைக்கு ஆனி மாசம் திருவாதிரை நட்சத்திரம். போன வாரமே ஆரம்பிக்க வேண்டியது. அது மட்டும் அல்லாமல் அதன் பிறகு கூட சரி வாரத்தின் கடைசியில் ஆரம்பிக்கலாமேங்கிற அபிப்பிராயம் கூட இருந்தது. ஆனால் எல்லா அபிப்பிராயத்தும் தள்ளி தான் ஒரு அபிப்பிராயத்தை வைத்துக் கொண்டுள்ளானே. அப்படி என்றால் அவர் பூர்ணமாக கேட்கிறார் அர்த்தம். ராமானுஜர் கேட்கிறாரோ இல்லையோ, ரங்கநாதன்
அந்த தேவ பெருமாள், அந்த ஆதிகேசவ பெருமாள், அந்த பாஸ்ராதி எம்பெருமான் பூர்ணமாக கேட்பதற்கு சித்தமாக இருக்கிறபடியாலே, ஓ அவர்கள் கேட்கிறார்களே, அதற்கு ஒரு நன்னாளை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று பகவான் திருவுள்ளம் உகக்க, அந்த திருவுள்ளத்துக்கு தந்தார்களே அவருடைய பிறந்த நாள், அவருடைய அவதார நன்னாள். அதாவது அவதார நன்னாள் அவர் சித்திரை மாசம் தான் பிறந்தார், ஆனி மாசம் இல்லை. இருப்பினும் அதே நட்சத்திரத்திலேயே அதை இந்த ராமானுஜர் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவருடைய திருவுள்ளம். இதுவே அவருடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அடியின் துளியும் நினைக்கவே இல்லை. இப்ப நினைச்சா அவரை சிலிர்க்கிறது. இத்தனை வைபவமா தன் நிலையை கேட்கறதுக்கு பெருமாள் காத்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு கிரந்தம் திருவாய்மொழி என்பது பகவத்கீதை சொன்னார். ஆனால் எத்தனைதான் 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவித்தாலும் அதை காட்டிலும் மேம்பட்ட தன்மை எதற்குன்னா ராமானுஜம் மட்டும்தான். ஏனென்றால் சாமான்யமாக 26 தத்துவங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தது, சாஸ்திர சம்மதம். அதாவது 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள். அடி உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், ரொம்ப வேதாந்த விஷயத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா அடி இந்த திருக்கோளூர் பெண்பில கூட நிறைய வேதாந்தத்துக்கு தான் போறதா இருந்தது. அப்புறம் சரி உங்களை சிரமப்படுத்த வேண்டாம்னுதான் நிறைய விஷயத்துல கொஞ்சம் மேலோட்டமா தான் சொன்னேன். சிரமப்படுத்த போறதில்லை. வேதாந்தம்னா கொஞ்சம் அயோமயமா இருக்கும், கொஞ்சம் சிரமமா இருக்கும். அது கொஞ்சம் நன்னா புத்தி அங்க வைத்து கூட கேட்க வேண்டிய ஒரு தன்மை இருக்கணும். அது கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் மோட்சம் எல்லாம் கிடையாது. அப்ப தெரிஞ்சுக்காம மோட்சம் அப்ப காலட்சத்துக்கு வர வேண்டாம், நான் வரணும். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, இது தெரிஞ்சின்றபடியான மோட்சம் இல்லையே, பகவத் அனுகிரகத்தாலும் ஆச்சாரிய கடாட்சம், அந்த ராமானுஜர் திருவிடிபரத்தாலதான் மோட்சமே தவிர மற்றது மோட்சம் கொடுக்க போறதில்லை என்றது இதை கேட்டதான். அதனால ஆச்சரியம். அந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள், 25வது தத்துவம் ஜீவாத்மா தத்துவம். ஜீவாத்மான்னா ஞானமுடையவன் அர்த்தம். இப்ப நமக்கெல்லாம் ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. அந்த அறிவை வைத்துக் கொண்டு இன்னது நல்லது, இன்னது தீயது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்கிற தன்மையை நாம பகுத்தறிந்து செய்கிறோம். பகுத்தறிதல்னா ஏதோ மேடையில பேசக்கூடிய பகுத்தறிவு அல்ல. இது பகுத்தறிவுன்னா அவன் என்னவா, இது ஃபேனு, இது விசிறி, இது கண்ணாடி, அதல்ல பகுத்தறிதல். ஆத்மா வேறு, சரீரம் வேறு. இந்த ஆத்மாவானது பகவானுக்கு அடிமை. அதனால பகவானுக்கு கைங்கரியம் பண்றதான் நிலை. அப்ப இந்த சரீரம் வேறு ஆத்மாவின் பிரிக்கிறவனும் பகுக்கிறவனும் அதுதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவாக இருக்கக்கூடிய அந்த தன்மை ஜீவாத்மாவுக்கு பூர்ணமா இருக்கு. ஆனா அச்சித் தத்துவத்துக்கு இருக்கான்னு இல்ல. எது எடுத்துனாலும் தெரியும். எந்த நம்ம சரீரத்துக்கு ஞானம் இருக்கானா கிடையாது. சரீரத்தை தவிர்த்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தான் ஞானம் உண்டு. அது 25வது தத்துவம். அதுதான் மகாரம்னு சொல்றோம். மனஜானே, மன அவபோதனேன்னு தாது. அந்த தாதுவின்படி இந்த ஜீவாத்மா ஞானமுடையவன். ஞானம் இருந்தாலே ஒண்ணு என்ன இருக்குன்னா ஆனந்தம் வந்துடும். ஞானம் இருக்குன்னு சொன்னாலே எனக்கு தான் ஞானம் இருக்க, நான் தானே அனுபவிக்க போகிறேன் என்கிற எண்ணம் சும்மா வந்துடும். அதனால ஆனந்தமுடையவன் சாஸ்திரம் கோஷிக்கிறது. அப்ப 25வது தத்துவம் இது. 26 தத்துவங்கள் சொன்னீங்களே சுவாமி, மொத்தம் 26 தத்துவங்கள் தான். ஆனா சில சம்பிரதாயத்துல இது மாறுபட்டு இருக்கு. 3 தத்துவங்கள் சொல்றா, 10 தத்துவங்கள் சொல்றா, 18 தத்துவங்கள் சொல்றா. ஆனா சாஸ்திர சம்மதம் 26 தத்துவங்கள். இது வைதீக மதத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஒத்துன்னு இருக்கா. இது இருக்கட்டும். அப்படி இருக்க செய்த இந்த 26வது தத்துவம் பகவான், பிரம்மம், பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன். இது 26வது தத்துவம். அதே போல இப்ப 24 பிரபந்தங்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம். திருப்பல்லாண்டு தொடங்கி திருவாய்மொழி வழியாக நீங்க கூட்டி பார்த்தா 24 பிரபந்தங்கள் வரும். அந்த 24 பிரபந்தங்கள் அச்சித்தை போலே. அப்புறம் ஞானம் இல்லைன்னு சொல்றேல சுவாமி, அப்படி அர்த்தம் இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு. ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அதை வாசித்தாலும்
ஆனா 25ஆவது தத்துவத்துக்கு உண்டான பெருமை அதுக்கு இல்லைன்னு அர்த்தம். 25ஆவது தத்துவம் இது ஜீவாத்மா. 24ஆவது தத்துவம் என்ன? அஜித் தத்துவம். அஜித் தத்துவம் இல்லைன்னா ஜீவாத்மா தன் சரீரத்தை எடுத்துக்கவே முடியாது. சரீரமே அஜித்து. என்ன பண்ணிக்கோ, இந்த சரீரம், இந்த உடம்பு இருக்கு, இது அஜித்து. இதுக்கு ஞானம் கிடையாது. இல்லையே சுவாமி, ஞானம் இருக்கு, மூளை இருக்கு சுவாமி, மூளைக்கு ஞானம், மூளைக்கு ஞானம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம், சில பேரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மா பார்த்து கேட்கிறான்னு அர்த்தம். மூளையை பார்த்து, மூளைக்கு அறிவு இருக்கான்னா மூளைக்கு அறிவு கிடையாது, கண்ணுக்கும் அறிவு கிடையாது, காதுக்கும் அறிவு கிடையாது, எதற்கும் அறிவு கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு. அப்ப நம் கண்ணால பார்க்கக்கூடிய இந்த சரீரம், இந்த உடம்பு, இந்த சரீரத்துக்கு ஞானம் கிடையாது. ஆனா அதற்காட்டிலும் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய, அதற்குள் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா ஞானமுடையவன், ஆனந்தமுடையவன். அதுதான் 25ஆவது தத்துவம். அப்படின்னா இந்த சரீரம் எனக்கு தெரியணும்னா எது வேணும்? ஜீவாத்மா வேணும். ஆனா ஜீவாத்மா நம்ம கண்ணுல தெரியாது. கண்ணால பார்க்க முடியும்னா ஒண்ணுமில்லை, சுவாமி நேற்றுக்கு நன்னா இருந்தா சுவாமி, இன்னைக்கு கலந்து போயிட்டா சுவாமின்ற. ஏதோ ஒண்ணு சரீரத்திலிருந்து போயிடுச்சு. சரீரம் போகல, சரீரம் இங்கே தான் இருக்கு. சரீரத்திலிருந்து ஏதோ ஒண்ணு போயிடுத்தணும், ஏதோ ஒண்ணு போயிடுத்தனாலே அதுதான் ஆத்மா. அப்ப அந்த சரீரம் பிரயோஜனமே இல்லை இல்லையா? அப்ப அந்த சரீரத்தை நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். ஆனா சரீரம் இல்லைன்னா இந்த ஜீவாத்மா யாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நல்லா பாத்துக்கோ, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும்னா நான் ஆத்மா மட்டும் வச்சுட்டு பேச முடியுமா? இல்ல, பேசவும் முடியாது. அப்ப சரீரத்தை வைத்துக் கொண்டுதான் பேசணும். அப்ப சரீரத்தை வைத்துக் கொண்டுதான். ஆனா சரீரம் மட்டும் இருந்தா போறோம், ஆத்மா வேண்டாம்னா இருந்தா தான் முடியும், ஆத்மா தான் முடியும், அது இருந்தா தான் முடியும் சொல்ற போனோம். அப்ப ஆத்மாவே இருக்கணும், சரீரம் இருக்கணும். ஆனா சரீரம் என்னது? ஞான சூன்யம், ஞானம் பூர்த்தியா கிடையாது. ஆனா அதுக்கு தர்மபூத ஞானத்தாலே நம்ம பேசணும். அப்ப ஆத்மாவிலிருந்து பிரசவிக்கிற அந்த ஞானம் தர்மபூத ஞானம் பேரு. இதெல்லாம் மேல பாசனம் வரப்போகுது. பாசனம் வச்சே சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துல எங்கெங்க எந்தெந்த மதத்தை ஜெயிக்கிறாருன்றத அங்க வரும்போது நல்லா விவரமா சொல்றேன். அப்பவும் அடிக்கடி போய் ஜாகிரதைப்படுத்திறேன், கஷ்டப்படுத்தவே மாட்டேன். எத்தனை வேதாந்த வாக்கியங்கள் உண்டோ எல்லாவற்றுக்குமே என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்து சுலபமா சொல்லணும்னா, நம்முடைய பூர்வாச்சாரிகள் இருக்கக்கூடிய தன்மையே என்னன்னா கஷ்டப்படுத்தவே மாட்டோம். ஓ நம்ம கொடுக்கவே, இந்த குழந்தைகள் கொடுக்கறதே எத்தனை காரூண்யம், பகவானை காட்டிலும் காரூண்யம் படைத்தவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அவருடைய வியாக்கியான சீசுக்தி இல்லைன்னா இவ்வளவு நம்மால இந்த சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவரவர்கள் தங்கள் போக்கிலே அவர்கள் தங்கள் அர்த்தத்தை வைக்குவார். தன்னெஞ்சில் தோற்றினதே சொல்லி அப்படின்னு மனபாலம் சாதித்தார் போல. அதனால இந்த சரீரம் வேணும், அதே போல ஆத்மா வேணும். ஆனா இந்த சரீரத்தை போல 4000 ஜீவ பிரபந்தம், ஆத்மாவை போல 25ஆவது தத்துவமாக சொல்லக்கூடிய ராமானுஜன் இருந்தார். இப்ப நீங்க என்ன சொல்ல வர சொன்னீங்கன்னா, ராமானுஜ நூற்றந்தாதி இருந்தா தான் 4000 ஜீவ பிரபந்தமே. 4000 ஜீவ பிரபந்தம் இருந்தா தான் ராமானுஜன் நூற்றந்தாதி. இப்படி சொல்லாமா? சொல்லிக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. இப்ப சரீரம் இருந்தா தான் ஆத்மா. ஆத்மாவோட தனியா இருப்பானா? தனியா இருக்கும். நிறைய ஆத்மாக்கள் நீங்க உங்க ரூம்ல இருக்க எத்தனையோ ஆத்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தொங்கிட்டு இருக்கு. எத்தனையோ அசரீதியா இருக்கு, சரீரம் இல்லாம இருக்கு. அதுக்கு அடுத்த சரீரம் என்னன்னு காத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா ஒரு வேலையும் செய்யாது. எத்தையா பண்ணுவானா? ஒண்ணும் பண்ணாது. கர்மத்தை சேர்க்குமா, கர்மத்தை தொலைக்குமான எதுவும் பண்ணாது. பகவான் திருவிடி பத்துமான எதுவும் பண்ணாது. அதே போல இந்த நிலை என்னன்னா, இந்த ராமாந்த இந்த திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய 4000 தீபிரபந்தமும் ராமானுடைய சம்பந்தம் ஏற்பட்டாதான் அது புரியும். அதனால்தான் நம்முடைய பெரியோர்கள் வாந்திகளும் சோலை மதிலரங்கர் அன்புகளில் ஆண்டதன் வரைகளாயிரமும் இந்த முதல் தாய் ஷடகோபன் வைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். திருவாய்மொழிக்கு தனியன் 1102 பாசனங்கள். அதுக்கு தனியன் சொல்லும் போது ஈன்ற முதல் தாய் திருவாய்மொழியை பெற்றெடுத்தவர் யார்? நம்மாழ்வார். அந்த திருவாய்மொழி வளர்த்தவர் யாருன்னா இதத்தாய். வளர்த்தவர் யாருன்னா சுவாமி ராமானுஜன். பெற்றது முக்கியமா வளர்த்தது முக்கியமானு பார்த்தா பெற்றதை காட்டிலும் வளர்த்தவர் தான் பிரதானம். எப்படி சுவாமி பெற்றவர் பிரதானம் இல்லையான்னா? பெற்றவர் வெற்றி போட்டாலும் வளர்க்கணுமே. இது எங்க தெரியறது?
ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர்ந்த பாட்டிலே ஒருத்தி என்று தேவகிய சொல்லலாம், ஒருத்தி என்று யசோதைய சொல்லலாமான்னு பெரிய கேள்வி, பெரிய விசாரம். அப்ப ஒருத்தி, அப்ப தேவகி பெற்றிருக்கா கண்ணனை, வளர்த்தவள் யசோதி, வளர்த்த இன்பத்தை அடைந்தால் பெற்ற இன்பத்தை அடைந்தாள். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? என்ன பெற்றாலும் சரி, அது எங்கு விளையாடி எங்கு வாயை திறந்து எங்கு நன்னா அழுது மேற்கொண்டு பாலை குடிக்கிறதோ அங்குதான் பெற்றதாக அர்த்தம் தெரிவிக்கிறார். அதே போல இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் பொலிவு ஏற்படணும் என்றால், பிரகாசம் அடையணும் என்றால் அதற்கு எது தேவை? 25வது பிரபந்தமாக இருக்கக்கூடிய ராமாயண நூற்றந்தாதி சேர்ந்தால்தான் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கே பொலிவு. அப்படின்னா எத்தனை வைபம், இத்தனை இது மட்டும் இல்ல, இதை தனித்து கேட்டு இருக்கார் யாரு? திருவேங்கடமுடையான். நாம ஏதோ தமிழ்நாட்டில் இருந்திருக்கோம், இந்த திராவிட தேசத்துல இருந்திருக்கோம். ஆந்திர தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் இதை வருஷத்துல ஒரு நாள் இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை மட்டும் தனியா கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இதை தனியா கேட்கிறாள். எத்தனை வைபவம் இதற்குண்டு. அது மட்டும் அல்ல, நம்பெருமான் ஸ்ரீரங்கத்து நம்பெருமான் தன்னுடைய உற்சவங்கள் 4 உற்சவங்கள், தை என்ன, மாசி என்ன, பங்குனி என்ன, சித்திரை என்ன, 4 உற்சவங்கள். 4 உற்சவங்களிலும் அதிலே 10ஆம் நாள் உற்சவம்ன்றது சப்தாவர்ண உற்சவம். அந்த பசாவர்ண உற்சவத்தின் போது எந்த வாத்திய கோஷங்கள் இல்லாமல், வாத்தியம் உண்டு ஆனா தட்டமாட்டார் இல்லாமல், இந்த கோஷ்டி முன்னாடி ராமானுஜன் செவித்துக் கொண்டு போக பகவான் காது கொடுத்து பூர்ணமாக நம்பெருமாள் கேட்கிறார். அது கேட்கும் போது வாத்தியம் வாசித்தால், ஏன்னா புறப்பாடுனாலே வாத்தியம் வாசிக்கணும், வாத்தியம் வாசித்தால் அந்த வாத்தியத்தின் சத்தம் கேட்கறதை விட இந்த ராமானுஜனுடைய காதல் கேட்கவில்லை, வாத்தியத்தை நிறுத்திருந்தார். இன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு இதே உற்சவங்கள் ஒவ்வொரு 10ஆம் உற்சவத்தின் போது ஸ்ரீரங்கத்தில் இது நடக்கிறது. இது இந்த மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வாத்தியத்தை நிறுத்த நான் கேட்கணும்னு நம்பெருமாள் சொல்லியிருக்காருன்னா இல்லையே, இல்லை. ஏன் இல்லை? பெருமாள் அத்தனை தூரம் ஆதரவு இந்த ராமானுஜன் அதுக்கு சுவாமி, இது அவரை பற்றியே இல்லையே. 4000 திவ்ய பிரபந்தாது பெருமாளை பத்தி பூர்ணமா சொல்லியிருக்கு. ஆனா இங்க அவரை பத்தி எந்த வித பிரஸ்தாபமே இல்லையே. ராமானுஜா 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 ராமானுஜா, ராமானுஜர் தவிர மத்தொன்னு ஒண்ணுமே இல்லையே சுவாமின்னா, அதைத்தான் அவருக்கு என் பக்தர்களை கொண்டாடுவதுதான் அந்த பக்த விருத்தமாக இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கே இருக்கக்கூடிய பெருமை. தனக்கு பெருமை பார்க்க மாட்டார், தனக்கு இருக்கவே இருக்கு. என் பக்தருடைய பெருமை தான் பண்ணுவான். பக்தர்களுக்கு பக்தானாம் தான் பிரகாசத்தை நதே ரூபம் நதே ஆகாரம். அவருடைய ரூபமாகட்டும், அவருடைய ஆகாரமாகட்டும், அவருடைய சேட்டிதங்களாகட்டும், அவருடைய குணங்களாகட்டும் எல்லாமே யாருக்குன்னா பக்தானாம் தான் பிரகாசத்தை. அவர் குணங்களே பக்தர்களுக்காக தான். இல்லையே சுவாமி, எனக்கு இந்த நல்ல குணம் இருக்கு அதனால இவர் நல்லவன். அதே போல அப்படியே வாத்சல்யம் என்ன, சுவாமித்துவம் என்ன, சௌசூரியம் என்ன, சௌலபியம் என்ன, மார்தவம் என்ன, ஆர்ஜவம் என்ன, எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த கல்யாண குணங்கள் இருக்கிறபடியால பகவான் அதனால மேம்பட்டவர், அதனால ரொம்ப நல்லவரா இல்ல. கல்யாண குணத்தால் அவருக்கு பெருமை அல்ல, கல்யாண குணம் அவரிடத்துல இருக்கு, அதனால கல்யாண குணங்கள் பெருமை அடைகிறது. கல்யாண நமக்கு இந்த குணம் இருக்கிறபடியால சுவாமி இந்த குணம் இருக்கு, ஒரு அக்கத்தன்மை ஒரு இடத்துல இருக்கு, அதனால இவர் நல்லவர். கொடுக்கக்கூடிய ஆச்சரியமார் கொடுத்து கொடுத்து கை நீண்ட கை, நீண்ட கை, அதனால வல்லத்தன்மை இருக்குது, உதாரண இருக்கு, அதனால இவர் பெரியவர், இவர் நல்லவர். அந்த மாதிரி பகவானுக்குன்னா கிடையாது. அப்ப அவருக்கு அந்த சப்தம் எதுக்கு சுவாமி? இந்த குணங்கள் இந்த குணங்கள் அவர்களாம் எதுக்கு இன்னும் இருக்கு? அவர்களாம் குணங்களால பெருமை இல்லை, குணங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பகவானுக்கு இருக்கிறபடியால். குணங்களால பகவானுக்கு பெருமையா இல்லை, பகவானுக்கு அந்த குணங்கள் இருக்கிறபடியாலே அந்த குணங்களுக்கு பெருமை ஏற்படுறது பகவானுடைய அண்டி இருக்கிறபடியால. அப்பனா எப்படியாதான் குணங்களால ஒரு பெருமை இல்லையோ, அப்ப ஒரு குணங்களே வேண்டாம் என்ன வேறு அடியார்களுக்காக வேணும். இந்த அடியார்கள் இந்த குணங்களை வைத்துக் கொண்டு அந்த பகவானை அனுபவிக்கிறார்கள். அதான் சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் அடியார் பக்தானாம் தாம் பிரகாசத்தை, அடியார்களுக்காக இருக்கு இல்லையா? அதே போல ஒரு அடியார் தானே சுவாமி ராமானுஜர். ஒரு அடியார், அவருக்கு வேற அடியாரே தெரியாது. அவருக்கு பக்தன் எடுத்திருந்தா ராமானுஜர் தான்.
இல்லையே சுவாமி, நம்மாழ்வார் இல்லையா? நம்மாழ்வார் என்னமா பேசிருக்க பராமரிஷராகி அப்படின்னு அவர் என்னமா பேசுறேன்னா வாஸ்துவம் நம்மாழ்வார் தான். அப்ப நம்மாழ்வார்னு சொல்றேடா, ராமானுஜர்னு சொல்றேன்னா ரெண்டுமே தான். அதேதான் சுவாமி, ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப நம்மாழ்வாரே ராமானுஜரானா? ஆமா, நம்மாழ்வாரே ராமானுஜர் கேள்விப்பட்டதே இல்லையே சுவாமினா. அவர் ஆழ்வார், இவர் ஆச்சாரிய சொன்னேன், அவருடைய திருவடிதான் இவர் சுவாமி ராமானுஜர். மாறன் அடிபணி வைத்தவன், அவருடைய திருவடிதான் வராங்க. அப்பனா பக்தர்களுக்காக ஏற்பட்ட கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். அப்படி இப்பயே கொஞ்சம் ஜாகிரதைப்படுத்துறேன். ஏன்னா இந்த காலட்சேபமானது மற்ற திருவாய்மொழியோ இல்லது 4000 திவ்யப்படம் கேட்கலன்னா ஒண்ணு பெரிய கட்டம் ஒண்ணு இல்லை. ஆனால் இது நம்முடைய உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப இதுக்கு முன்னாடி திருக்குறள் பெண்பிள்ளை வார்த்தை கேட்டோம், நன்னாவே அனுபவிச்சாலும் அது பெருமாள் கூடவே இருந்துட்டு நல்லா கேட்கிறாருன்னா ஏதோ கேட்டு இருக்காரு, அப்படி கேட்டு இருக்காரு. ஆனா இது உட்கார்ந்து பகவான் கேட்கக்கூடிய ஆச்சரியமான காலட்சேபம். அப்புறம் நாம எப்படி கேட்கணும்? பூர்ணமா கேட்கணுமோ? சரி சுவாமி, இப்ப இந்த கிரந்தம் ஏற்பட காரணம் என்ன? ஏன் ஏற்பட்டது? இதை பண்ணினவர் யார்? இதனால என்ன பிரயோஜனம்? இதை கேட்டபடியால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு முதல்ல இந்த கிரந்தத்துக்குண்டான தன்மைக்கு முன்னாடி பகவான் என்ன பண்ணார்? நமக்கு உஜ்ஜீவனம் வேணும், நமக்கு இப்படியே இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஒரு குடும்பம்னு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு மேற்கொண்டு சந்ததி விருத்தியாகணும், நன்னா பெருகணும், அந்த குடும்பத்துல நல்லா வளர்ச்சி அடையணும். இதெல்லாம் பண்ணணும்னா அவன் மேற்கொண்டு என்ன பண்ண அதை பண்ணணுமோ. அதே போல இங்க இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரையும் தான் அழைத்து கொண்டு போகணும். எங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுபவத்தளித்த பிரீத்திகார கைங்கரியத்துக்காக அழைச்சிட்டு போகணும். இவர்களோ உண்டியே உடையே என் மண்டலத்தோடும் கூடுவதில்லையான்னு நான் சாப்பிடுறது, தூங்குறது, படுக்கிறது, இதை தவிர இந்த சரீரத்தை பார்க்கறால தவிர இதை பார்க்கறதே கிடையாது. அதனால என்ன பண்ணினா பகவான், இவா இப்படி இருக்கா, முதல்ல சாஸ்திரத்தை கொடுப்போம். ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, இந்த சாஸ்திரத்தை கொடுப்போம். சாஸ்திரத்தை கொடுத்து அதன் மூலமா தெரிஞ்சு உருவாகணும் அப்படின்னு முதல்ல அறிய ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ரொம்ப கொடுத்தார். சாஸ்திரத்தை கொடுங்க. அதற்கு மேல நம்ம சாஸ்திரத்தை சில பேர் தான் கற்பதற்கு யோக்கியத்தை, சில பேர் கற்பதற்கு யோக்கியதை கிடையாது. ஆனா யோக்கியத்தை இல்லைன்னாலும் கற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு அதன்படி தாராளமா நடக்கலாம், எந்த தவறு கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சுவாமி நான் சாஸ்திரம் கற்கக்கூடிய அந்த நிலையில நான் பிறக்கவே இல்லை, அதனால எனக்கு சாஸ்திரம் சொல்றதை நான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. அப்படி கிடையாது. இதம் குரு, இதம் ஆகாஷி, இதை செய்யாதே. ஆண்டாள் தெரிவிக்கிறார், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதம் தெரிவிக்கிறார். இது சாஸ்திரம் சொன்னதான் அவன் சொல்லியிருக்கா. அப்படி இருக்க இதை பண்ணலாம், இதை பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதெல்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சுட்டாதான் கிடையாது. யார் உபதேசம் பண்ணாலும் எப்படிப்பட்ட உபதேசம் அதை எடுத்துக்கலாம். சரி, அதை கொடுத்து பார்த்தார். கொடுத்து பார்த்தார். நாம தெரிந்தவே இல்ல சுவாமி, எங்களுக்கு சாஸ்திரம் தெரியாதுன்னா தெரிந்தத. சரி, சாஸ்திரம் தெரியல, ஏதோ கட்டம்னு நினைச்சுட்டார். அடுத்து பார்த்தார், இதிகாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, 18 புராணங்கள் இருக்கு. சாத்விக புராணம், தாமச புராணம், ராஜச புராணம். புராணங்கள் மூலமா நல்லா தெரிஞ்சுக்கலாமே, அதை கொடுத்தாரு. அடுத்து இதிகாசங்கள் கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுக்கச்சே ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்ம அதை கணிச்சிக்கவே இல்லை. நம்ம சரீரத்தை பார்க்கணும், உடம்ப பார்க்கணும். இந்த உடம்புக்கு என்ன தேவை, இது தேவை என்ன, இதுக்கு தேவை என்ன, அதை மட்டும் பார்த்துக்கலாமே. என்ன ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு என்ன தேவைன்னு பார்க்கவே இல்லை. உடம்புக்கு தேவை பார்க்க வேண்டாம்னு சொல்றேன். நன்னா பார்க்கணும், நன்னா பார்க்கணும். பார்க்க வேண்டாம்னா இந்த உடம்புக்கு எதுக்காக தேவைன்னு பார்க்கிறேன்ற எண்ணத்தோடு பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும்னா ஆத்மா உஜ்ஜீவனத்துக்காக இந்த உடம்பு இருக்கணும். இதெல்லாம் அப்பனா பிராதானியம் எதுக்கு? ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு. அதற்காக என்ன, சரீரம் நல்லா காலட்சேபம் நீங்க உட்காந்து கேட்டு கேள், சரீரமே சரியில்லை வச்சுக்க கேட்க முடியுமா? கேட்க முடியும். கோயிலுக்கு போயிட்டு கேள், சரீரம் சரியில்லாம் கேட்க போக முடியுமா? போக முடியாது. யாத்திரை போறேன், சரீரம் சரியில்லாம் போக முடியுமா? போக முடியாது. அப்ப சரீரம் வேணும். அப்ப ஆத்மா சுவாமி, ஆத்மா எதுவுமே வியாதியே வராது. ஆத்மாவுக்கு ஜுரமா செஞ்சோம், ஆத்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஜுரமா இருக்கு, ஏதாவது உண்டான ஒண்ணுமே கிடையாது. ஆத்மா எப்பவுமே பியூரா இருக்கும்.
எந்த விதமான குற்றம் அல்லாதவன் ஆத்மா. அகிலேய பிரச்சனைகள் எல்லா குற்றங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருப்பது ஆத்மா. அப்பனா ஏன் சுவாமி நான் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கேன்னா, நீ எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தகுந்தாற் போல, நீ எடுத்துக்கொண்ட கர்மாவுக்கு தகுந்தாற் போல இந்த சரீரம் எடுத்து அதுக்கு தகுந்தவர் அனுபவிக்கிறேன். அதான் இப்ப அதை கொடுத்து பார்த்தார். புராணங்கள் கொடுத்தா இதிகாசம் இன்னும் பிரயோஜனமே இல்லை. பார்த்தா ஏதோ நம்ம தப்பு பண்ணிருக்கோம். பெருமாள் பார்த்தா ஏதோ தப்பு பண்ணிக்கிறோம். என்னன்னா இப்ப யாரோ ஒருத்தர் திருத்தணும் வச்சுங்களேன். திருத்தணும்னா இப்ப கூட நீங்க கேட்டுட்டு இருக்கணும், உங்க முகத்தெல்லாம் அடியை சேவிக்கவே இல்லை, இது பார்க்கவே முடியாது. ஆனா அடியுடைய முகத்தை நீங்க தான் சேவிக்கிறேன். அப்ப திருத்தணும்னு சொன்னாலே அவர் முகத்தை காட்டணும், அவர் கீழே இறங்கி வரணும். இறங்கி வந்து ஓ நான் இப்படி இருக்கேன் பாரு, அப்படி இருக்கேன் பாரு, அப்படி இருக்கேன். இப்ப நீங்க இவ்வளவு சொல்றேன்னா ஒரு துளியாத அடி அனுஷ்டானத்துல இருக்கணுமா இல்லையா? சுவாமி அனுஷ்டானம் நான் அனுஷ்டானம் பண்ண மாட்டேன், நீங்க பண்ணுமான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால பெருமாள் பார்த்தார், ஓ தப்பு எங்கிட்ட இருக்கு. நான் சாஸ்திரத்தை கொடுத்தேன், இதிகாசங்கள் கொடுத்தேன், புராணத்தை கொடுத்தேன், அனுஷ்டானம் கொண்டு வரலையே, நான் நடத்தி காட்ட வேண்டாமா அப்படின்னு தானே அவதாரம் பண்றாள். நீனோடு ஆமை தேழல் அரிபுரளாய் முன்னிமி ராமனாய் தானாய் பின்னிமி ராமனாய் தாமோதரனாய் கட்சியமானான்னு சொல்லி 10 அவதாரங்கள். அஜாயமானோ பகுதா விதாயத்தி பிறப்பில் பல்பிறவி பெருமான்னு 10 அவதாரங்கள். அடி 10 குறிப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஏனைய அவதாரங்கள் அவருடைய அவதாரங்கள் கணக்கு இருக்கான கிடையவே கிடையாது. அவருடைய அவதாரங்களை எண்ண முடியாது, குணங்களையும் எண்ண முடியாது. எது போல ஆகாசத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியுமான எண்ண முடியாதுன்னு, அதே போல அவருடைய அவதாரங்கள் எண்ண முடியாது, குணங்களே முடியாது. அப்படிப்பட்ட அவதாரம் என்னென்ன அந்த அவதாரம் இருந்தா தந்த உடனே அவனே சோதிவாய் திறந்து ஒவ்வொரு விஷயம் சொல்றான். அது என்னன்னு தெரிவிக்கிறான். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சந்தவாமி யுகே யுகேன்னு என்னென்ன உபதேசம் எல்லாத்தையும் பண்ணினா. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டாவுல நமக்கு ரொம்ப சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம்னா என்ன சுவாமி என்ன போல வந்திருக்காரு அவர்னா பகவானா? என்ன போல 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, 2 கண்கள் இருக்கு, என்ன போல சாப்பிடுறாரு, எல்லாம் என்ன மாதிரியே இருந்திருக்காரு, என்ன மாதிரியே துக்கப்பட்டு இருக்காரு. சீத்தையை தொலைச்சிட்டாரோ, இப்ப எனக்கும் துக்கம் போனோம், அவருக்கும் துக்கம் போனோம், எல்லா துக்கமும் அவருக்கு இருக்கு சுவாமி. அவர் மனுஷன் தான், அவர் வந்து பிரம்மன் கிடையாது, அவர் மனுஷனே. அப்படி இது கண்ணனே தெரிவிக்கிறார். அர்ஜுன் அர்ஜுனா என்னவோ மனுஷன் நினைச்சுக்கிறானா, இவ ரூபத்துல வந்து இவரோட கலந்து இவரனா என்னுடைய தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகணுன்றதுக்காக இவர்களோடு பழகின்றீங்கன்னா, அப்ப இவர்களே நான் நினைச்சிட்டு இருக்கா. அவஜானந்தி மாமூடா, அந்த மூடர்கள் என்னை இன்னும் நினைச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நான் மனுஷன் நினைக்கிறார். ஏன்னா மனுஷ உருவத்தை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்கா இல்லையா? நான் மனுஷ உருவத்தை எடுத்துட்டு இருக்கேன். எதுக்காக எடுத்துட்டேன்? உங்களோடு கலந்து பரிமாறணும், உங்களோட சேரணும், அதுக்காக எடுத்துனேன். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் மேம்பட்டவன். அந்த மேம்பட்ட தன்மையை விட்டு நமக்காக தன்னை தாழ்விட்டு கொண்டு வந்திருக்கிறானே அப்படிங்கிற நிலை பார்க்காம இப்ப நல்ல போலதான் இருக்கான், வராகனா இருக்கான். அதே போல வாமனா இருக்கான். வாமனா குள்ளமா இருக்கான்னு, குள்ளமா இருக்கான்னா இப்ப நானும் குள்ளமா இருக்கேன், அவர் குள்ளமா இருக்காரு. அதே போல பன்றி இருக்கு, இவரும் பன்றி அவதாரம் இருக்காரு. மீனோடு மச்சமா இருக்கு, மச்சம்னா மீனம், மீனா இருக்கு, அவரும் மீனா இருக்காரு. ஒவ்வொரு அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரம்னா நானும் மனுஷனா வளர்த்துக்கு அவருக்கு மனுஷனா வளர்த்துருக்கு. என்ன ஒண்ணு அவர் கொஞ்சம் வில்வித்த நிறைய தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல இப்படின்னு நினைச்சிட்டு அவர் தன்னுடைய திருவடியை பிடித்துக் கொண்டு மேம்பட்டவன் தமிழ் இல்லாம அப்படிப்பட்ட பராத்பரன் என்னுடைய நிலையை வந்துட்டானேன்னு நினைக்காம நம்முடைய மனுஷன் தானே அப்படின்னா என்னைக்குமே எளிமையை காட்டினாதான் பற்றுக்க முடியும், பற்றிக்கொள்ள முடியும். மேம்பட்ட தன்மையை காட்டினா பற்றி கொள்ளவே முடியாது. இப்ப பிரதானமந்திரி இருக்கார், அவர் அதுக்கு நான் போக முடியுமான்னா ரொம்ப பெரியவர் சுவாமி, போகவே முடியாது. ஏன்னா அவர் மேம்பட்டவர், பெருமை இருக்கு, நிறைய பெருமை இருக்கு, ரொம்ப பெரியவரா இருக்கார், என்னால பார்க்க முடியாது. அதே என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒண்ணுமே கூட்ட ஓடுவார், நான் கூட்டாலும் போயிடுவார். அப்ப எளிவரா இருக்கார். அப்ப எளியவனா இருந்தா நம்மோடு அவரோடு பழகுவதற்கு உண்டான தன்மை நன்னா சேர்றது. பெரியவனா இருந்தா என்ன ஆகுதுன்னா, ஓ அவரா சுவாமி கைய கூப்பிடலாம் போறோம் சுவாமி, அவரளவுக்கு நம்ம போக முடியுமா அப்படின்ற. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பகவான் மிக மேம்பட்டவனா இருந்தா, ஓ மேம்பட்டவனா இருக்கிறபடியால இது எட்டா கனி சுவாமி, எனக்கு கிடைக்காத சுவாமி அப்படின்னு ஒதுக்கிட்டானே சுவாமி. அதனால இனிமே எட்டா கனியா நம்ம இருக்கப்படாது. அவனுக்கு இருக்கக்கூடிய மனுஷத்தன்மை என்ன, அதே தன்மையோடு எனக்கும் அவன் என்னென்னலாம் இந்த பூலோகத்தில் கஷ்டப்படுகிறானோ அதே போல நானும் கஷ்டப்படக்கூடிய தன்மை ஏறிட்டு கொண்டு, இதெல்லாம் பகவான் உண்டானா கிடையாது.
எதுவுமே கிடையாது. சீதையை தொலைச்சாரு, ஒவ்வொரு அழுதுட்டு இருக்காரு. உண்மையான இல்ல. குரத்தாழ்வார்ல பெரியவர் கேட்கிறார், என்ன ஜட்டாய்க்கு மோட்சம் கொடுத்தான். மோட்சம் கொடுத்த உடனே கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, ஆரே கண்டாயா, ஒவ்வொன்னும் பார்த்து என் சீத்தையக்காரன் ஒவ்வொன்றும் அழுதுட்டு இருக்க. குரத்தாழ்வார், ஏ ராமா இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன். ஏன் என்ன வேஷம் போட்டுறேன்? சீதை என் பாரிய எதாவது தூக்கிட்டு போயிட்டான், சீதையை தூக்கிட்டு போயிட்டானு எங்க இருக்கான்னு தெரியாது. எனக்கு தெரியாது. ஜட்டாய்க்கு மோட்சம் கொடுக்க தெரியுது, பக்கத்திலே இருக்கா சீதை, அது தெரியலையா? அது தெரியல. நல்லா யாரா கேட்டுட்டே இருக்கு, கேட்டுட்டே இருக்க சீதை. சுவாமி நல்லா கேட்கறது எல்லாம் கேட்கறது, ஆனா பக்கத்துல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. நல்லாவே தெரியும். கேட்டுட்டு இருக்கச்சே பக்கத்துல இருக்கிறது நல்லா தெரியுமானோ? கேட்கறதா தெரியாம இருக்கிறதா வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க சீதை ஸ்ரீவைகுண்டம் எங்க இருக்குன்னே தெரியாது. அதுக்கு ஜட்டாயை அனுப்புறாரு, இதோ பக்கத்திலே இருக்கு ஸ்ரீலங்கா, இங்க சீதை இருக்கா இல்லையான்னு தெரியல. இது வேஷம் தானே. அப்பனா அவர் மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு வேஷம் போட்டுட்டு வந்தாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம நாம என்ன நினைச்சோம்னா, ஒரு மனுஷனு அவர் என்ன சுவாமி என்ன ரட்சிக்க போறாரு, அவர் என்ன ரட்சிக்க போறாரு இப்படின்னு நம்ம திரஸ்கரிச்சுட்டோம். அவரை திரஸ்கரிச்சிட்டோம். ஆனா அவருக்கு நம் மேல இருக்கக்கூடிய பிரியம், ஆசை, விடா இதெல்லாம் தீரவே இல்லை. அவன் கிடைக்கணும், இவன் கிடைக்குன்னா சொத்து அவரு, நாம் அத்தனை அவருடைய சொத்தா இருக்கிறபடியால சொத்து குறைவன் சொத்து அடையணும்னு இருக்குமானோ? எப்படியா சொத்து அடைஞ்சானோ? ஆனா நான் கிளம்பி போன முதல்ல சாஸ்திரத்தை கொடுத்தேன், கிடைக்கல. இதிகாசம் புராணங்களை கொடுத்தேன், கிடைக்கல. நானே அவதாரம் பண்ணேன், கிடைக்கல. என்ன பண்ணலாம்? ஒரு தப்பு பண்ணிட்டேன். பெருமாள் நினைக்கிறேன், அவரே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, சில ஜாதிகள் இருக்கு இல்லையா, அந்தந்த வர்க்கத்தவர்களோடு பழகினாதான் அவெல்லாம் சரிபட்டுக்கணும். அந்த வர்க்கம் இல்லாம வேற வர்க்கம் வந்துட்டு வச்சுக்கேன், அது சரிபட்டு வராது. அது சேராது. அதே போல பெருமாள் பரமாத்மா ஜாதி, நாம அத்தனை பேரு ஜீவாத்மா ஜாதி. பரமாத்மா ஜாதி ஜீவாத்மா ஜாதியை ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் ஜாதியே வேறு, நம்ம ஜாதியே வேறு. நம்ம ஜீவாத்மா ஜாதி, அது பரமாத்மா ஜாதி. அப்படி இருக்கச்சது என்னமா ஆக முடியும்? அதனால யோசனை பண்ணி பார்த்தார், வாஸ்தவம் தான். அப்ப நாம தான் தப்பு பண்ணிட்டோம். எளிமையை காமிச்சாலும் அவன் வரமாட்டேன்றான், பெருமையை காமிச்சாலும் வரமாட்டேன்றான். அப்ப என்ன பண்ணா, ஒரு யானை இருக்கு, களிறுன்னு ஒரு ஆண் யானை. ஆண் யானைக்கு களிறுன்னு பேரு, பெண் யானைக்கு பிடின்னு பேரு. பிடின்னு பெண் யானைக்கு பேரு. அப்ப ஆண் யானையை பிடிகின்ற பெண் யானை வச்சுதான் அது ஆண் யானையை பிடிப்பா, இந்த பெண் யானை கொடுப்பா. அப்பனா யானைக்கு மானை கொண்டு மானை பிடிப்பாரை போலே, யானை கொண்டு யானை பிடிப்பாரை போலே இந்த ஜீவாத்மாவை கொண்டே இந்த ஜீவாத்மாவை பிடிக்கணும். அப்பனா பகவானாலே முயற்சி பண்ணியும் அந்த முயற்சி திருவினை ஆகல் என்னன்னா அத்தனை சாமர்த்தியம் நமக்கு இருக்கு. அவராலேயே ஒரு காரியம் பண்ண முடியலன்னா, சுவாமி எங்களுக்கு எத்தனை பெருமை தெரியும், அவராலே எங்களை திருத்த முடியலையே. அப்பனா எங்களுக்கு எத்தனை ஞானம் இருக்குன்னா, ஒரு ஞானம் கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தா அப்படி இருக்கச்சேது அவர் அவ்வளவு தூரம் பண்ணார், நாம திருந்தல. அதனால இந்த சஜாத்திய ஜாதி, சஜாத்தியம் விஜாத்தியம், விஜாத்தியன்னா வேற்று ஜாதி, சஜாத்தியன்னா அதே ஜாதி. இப்ப கடிறு என்று சொல்லக்கூடிய ஆண் யானை, பிடி என்று சொல்லக்கூடிய பெண் யானை, அந்த ஆண் யானை பிடிக்கிறோம்னா பெண் யானை வைத்துக் கொண்டு அதே யானையை வைத்துக் கொண்டு ஒருத்தர் சொன்னார், சுவாமி யானை பிடிக்கணுமா, சிங்கத்தை கொண்டு வந்து வைக்கோ, யானை வைக்கணும். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சண்டை போட்டு ரெண்டுத்துக்கு அடமே போயிடும். யோசனை அதோட ரிசல்ட் கிடைக்குமான்னு கிடைக்கல, காணமே போயிடும். அப்ப ஒரு யானைங்கிற வர்க்கத்தை பிடிக்கணும், அதே வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு யானையை கொண்டுதான் இன்னைக்கு நிறைய பாக்குறோம். நிறைய அரசாங்கத்துல இந்த யானை பிடிக்கிறது அதுக்குன்னு தனியா ஒரு யானை வச்சிருக்கா, அந்த யானை கொண்டு பிடிக்கிறா பாருங்க. அதை மானை கொண்டு மானை பிடிப்பாரை போல யானை கொண்டு யானை சஜாத்தியமா இருக்கக்கூடிய இதான். அப்ப அவர் திருத்தனம் பண்ணும். அதனால இந்த ஜீவாத்மா திருத்தி பூர்ணமா கொண்டு வருவன் தீர்மானம் பண்ணார். யார் அனுப்பலாம்? ஜீவாத்மா நம்ம இங்க பார்த்தார், இந்த லோகத்துல இருக்கிறோம் பார்த்தா இங்க ஒருத்தரும் சாஸ்திர சம்மதமா நடக்கல, ஏதோ பகவான் சொன்னா முகத்தை திருப்பிக்கிறான், எல்லாம் நாஸ்திகவாதியாக்கா. அதனால இவாளெல்லாம் பிரயோஜனம் இல்லை. என் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் இருக்காரு, அவாலே அனுப்பணும்.
சக்கரம் என்ன, சங்கம் என்ன, கட்டம் என்ன, சாங்கம் என்ன, இங்க அவளுக்கு நித்தியமா கைங்கரியம் பண்ணிருக்காளியா பகவானுக்கு, அந்த கைங்கரிய பராலை அனுப்புன்னு ஆழ்வார்களாக அவதரிப்ப வைத்தான் பகவானுடைய திவ்ய ஆயுதங்களை கொண்டு. ஒன் சங்கதைவால் ஆடியான் ஒருவரடியேன் உள்ளான் என்ன, சங்கு என்ன, கதை என்ன, ஆடி என்ன, இதெல்லாம் ஒன் சங்கதைவால் ஆடியான் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேழாழ்வார் தொடக்கமாக திருவங்கை ஆழ்வார் பரியந்தம் ஆச்சரியமான 12 ஆழ்வார்களை அவதரிப்பித்தான். இதுக்காக நம்ம திருத்துறதுக்கு அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ண என்னன்னா, ஆழ்வார்கள் வாடி அருளிச் செயல்வாடி தாழ்வாதில் குறவர் தாம்பாடி ஏழ்வாறு மொழி அவர்கள் உரைத்தவைகள் தாமன்ற அப்படி கட்சிதே பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருவங்கை ஆழ்வாருக்கும் என்ன அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி என்ன பண்ணார், ஒரு திருத்தினார்னா அவள் அவதாரம் பண்ண வைத்து அந்த வேதம் இருக்கிற சம்ஸ்கிருத வேதம், முரட்டு சம்ஸ்கிருதம், அந்த சம்ஸ்கிருத வேதத்தை திராவிட வேதமாக ஆக்கி கொடுத்து அதன் மூலமாக நமக்கு உபதேசம் பண்ணி நம்மை திருத்தி பணி கொண்டு மேற்கொண்டு என்ன பண்ணும், அவன் திருவடியிலே தன்னை தானே சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தோடு ஆழ்வார்கள் அவதரிப்பித்தான். ஆழ்வாரம் பிறந்தார். என்ன பண்ணார், எஸ் சுதேகே உத்தரம் பாகம் சக்ரே திராவிட பாஷையா ரிஷம் திசாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ விபோதிகம் சகஸ்திரசாகாம் யோத்ராசீதி திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம் யத்கோ சகஸ்திர அபகந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதியத்ர சக்ஷங்க சக்ரகா யன்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராகா தஸ்மை நமக வகுலபூஷண பாஸ்கராய என்று சொல்லக்கூடிய சூரியன், வகுலபூஷண சூரியன். அப்ப நம்மாழ்வார் என்கிற சூரியன் தொடக்கமாக பூர்ணமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் எல்லாம் நன்னா அவதாரம் பண்ணார். அவர்களும் பூர்ணமாக 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கொடுத்தார். நன்னா கொடுத்தார். திருப்பல்லாண்டு தொடங்கி திருவாய்மொழி பரியந்தம் பூர்ணமா என்னென்ன உண்டோ அதை அத்தனையும் கொடுத்தார். கொடுத்த உடனே அவளு அவதாரம் பண்ணுடைய லட்சியம் என்ன, பகவானுக்கு நம்மை திருத்தணும், நமக்கு உபதேசம் பண்ணும், நம்மை அவர்கள் மூலமாக பகவான் திருவடியை தான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தோடு பண்ணார். அவன் அவதாரம் பண்ணா நன்னாவே 4000 திருப்பத்தை கொடுத்தா. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் அவள்கிட்ட ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. அவன் என்னன்னா, பகவானை சேவிச்சான்னா அந்த பகவான் மேல இருக்கிற காதலாலே தன்னுடைய சுவானுபவம், தனக்கு அனுபவம் பிரதானமா வச்சுட்டால கூட நமக்கு உபதேசம் பிரதானமா நிக்கல. புரியுதுதா? சில பேர்லாம் யாத்திரை ஐஷன் போற பாருங்க, யாரும் தவறா நினைக்கணும். யாத்திரை ஐஷன் போயிட்டே இருக்க செய்தே அவ அந்த பெருமாள் நிறைய வாட்டி சேவிச்சிருப்பா, எத்தனையோ தடவை சேவிச்சிருப்பா. ஆனா இங்க வந்தவாருன்னா இதோ பெருமாள் திருக்கைகளை பாரு, பெருமாள் திருபோக மண்டலத்தை பாரு, பெருமாள் திருக்கண்களை பாரு, பெருமாள் திருவாயை பாரு, பெருமாள் திருவடியை பாரு, பெருமாள் திருமார்பை பாரு அப்படின்னு ஒவ்வொன்றும் அவர் காட்டணுமோனோ இவர் ஐசத்தே காட்டணும். இந்த திருமாவுக்கு இந்த வைபவம், இந்த கண்களுக்கு இந்த வைபவம், இந்த திருமுடிக்கு இந்த வைபவம் அப்படின்னு சொல்ல போனோம். இவர் நேரா போனார், பெருமாள்கிட்ட போனார், அவளை வர சொன்னார், அவளை வந்துட்டார். இவர் பெருமாளை சேவிச்சிருக்க இவர் அனுபவிக்கிறார். ஓ கோலடியில் கொடிநோக்கும் தாமரின் கண்ணும் கனிவாரும் நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனவேன்னு அவர் பாடு அனுபவிச்சுட்டு இல்ல சுவாமி, யாத்திரை ஐஷன் இவாளுக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்ல ஆயிடுச்சு போயிருந்தா இந்த நிலை ஆழ்வார்கள். அப்ப பகவான் எதற்காக ஆழ்வார்களை அவதரிப்பித்தானோ அந்த காரியம் பூர்ணமாக பூர்த்தி ஆயிடுச்சா இல்ல. ஆனா காரியம் நடந்ததே தவிர பூர்த்தி ஆகுதுன்னா இல்ல. ஏன் சுவாமி பூர்த்தி ஆகுதுன்னா தன்னுடைய அனுபவம் வந்துடுத்து. பகவானை சேவிச்ச உடனே என்னைக்குமே நீங்க பாருங்க, யாராவது சில பேர்லாம் ரொம்ப பிரீத்தியா இருப்பான், ஆனந்தமா இருப்பான், ரொம்ப பக்தியோடு இருப்பான். என்னன்னோ நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றேன், அது பண்றேன், அங்க கிடக்க போறோம் லைன் ஆயிடுனா ஆனா தப்பு இல்லையா, தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு பகவானுடைய அந்த திருவேணி வடிவடைக்கு ஈர்க்கிறது. ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனோர் அரங்கவன்றே தன்பால் ஆதாரம் பெருக வைத்த அழகனோர் அரங்கவன்றேன்னு அந்த பகவானுடைய அவருக்கு எடுத்து ஆயுதம் சக்கரம் இருக்கு, சங்கம் இருக்கு, கதை இருக்கு, சாங்கம் இருக்கு, என்னென்னோ இருக்கலாம். அதெல்லாம் சும்மா ஏதோ ஆயுதம். பிரதானமான ஆயுதம் தெரியுமா அவருக்கு? எதை வைத்து கொடு, எந்த ஆயுதத்தாலும் திருத்த முடியலன்னு என்ன பண்ணுவோம்னா கடைசியில ஒரு ஆயுதம் வச்சுருக்காரு. என்ன ஆயுதம் சொல்ல? அழகு. அந்த அழகை காட்டுவார். அழகை காட்டினே தோற்றோம் மகனஞ்சம் எம்பெருமான் நாரணருக்கு என் ஆற்றாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே தோத்தே போயிடுவோம்.
அந்த ஒண்ணும் இல்லாத நமக்கே இந்த நிலை வந்து ஆழ்வார் கேட்கணுமா? எத்தனை காதல், தென்னின்ற காதல், பேரவர் காதல், கரிய வைக்கிறவர், எத்தனை ஆர்த்தியோடு எத்தனை நிலையோடு அவ செய்வா. இந்த நிலை இருக்கச்சே அவரால் என்ன பண்ணான்னா மேற்கொண்டு அவரால் அந்த பகவான அனுபவிப்பதிலே அவ எண்ணம் போயிடுச்சு விட உபதேசம் பண்ணினா அண்ணாரே இல்லை. உபதேசம் பண்ண 4000 கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கு. ஆனா எதுக்கு பிராதானியம் கொடுத்தான்னா உபதேசத்தை காட்டிலும் தான் அனுபவிக்கை பிராதானியம் ஆயிடுது. அந்த அனுபவிக்கும் போது அந்த இந்த ஏனைய 4000 தீபப்பிரபலம் ஏற்பட்டது. ஆனா இந்த பாருங்க, வால்மீகி ஆகட்டும், வியாச பகவான் ஆகட்டும், இவரெல்லாம் எத்தனை பண்ணா? 24,000 ஸ்லோகங்கள் பண்ணார் வால்மீகி. மகாபாரதம் 1 லட்சம் மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகம். மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகம். அவெல்லாம் படிட்டாங்க சுவாமின்னா, அவளுக்கெல்லாம் என்னன்னா தர்மவீரிய ஞானம். தர்மவீரிய ஞானத்தால் என்ன பண்ணனா மேலே 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 தொடுக்கிறார். இவர் ஒரு பாட்டு பாடுறார், அப்படியே மூச்சடிக்கி விட்டுறார். காலாடும் நெஞ்சடியும் கல்புரிய பகவான் பக்தி அருளினான். மயர் வர மதிநலம் அருளினான். உயர் வர உயர்நலம் உடையவன் ஜபனவன் மயர் வர மதிநலம் அடிநன் இளவன் அப்படி தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி கச்சது அவளுக்கு அறிவு மோகத்துக்கு. ஆனா 6 மாதம் ஒண்ணுமில்லை. முதல் 10 3ஆம் திருவாழ்வு. 10 அடியவர் கெளியவன் பிறர்களை கரிய வைத்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மற்றொரு கடவெண்ணை கலவையில் உறவடையா கொண்டு எத்திரம் எத்திரம் எத்திரும் ஓ அந்த அப்படின்னு மோகிக்கிறார். என்னன்னா பகவான் கட்டுண்டானமே கண்ணன், அந்த யசோதியால கட்டுண்டானமே, அந்த கட்டுண்ண பண்ணிய பெருமாயினார்கள் எப்படி கட்டுண்டான் அவரால் கட்டதான் முடியுமா? என்னையோ வெண்ணைய தன் வெண்ணையை தான் திருடன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இப்படியே நினைச்சு மோகத்துக்கு மோகம் வந்துட்டு மயக்கப்பட்டு கழுந்துட்டா. அப்ப புரியறதுக்கா சொன்னேன், 16 வருஷங்கள் ஆயிடுத்து அவருக்கு 4 பிரபந்தம் முடியறதுக்கு. ஒண்ணு வேண்டாம், நம்ம சேவாக்காலம் வச்சுட்டு வச்சுக்கேன். சேவாக்காலம் வச்சுட்டோம்னா எல்லாரும் நோட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம சேவாக்காலம் வச்சுட்டோம்னா திருவிருத்தம், திருவாதிரியம், பெரிய திருவந்தா, திருவாவிழி, இந்த 4 பிரபந்தத்தை எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும் வச்சுக்கேன். 10 நாள் சேவிச்சு முடிச்சிடலாம். இந்த 4 பிரபந்தம் சேவிக்கிறதுக்கு அருமாறு எத்தனை நாள் தெரியுமாச்சு? 16 வருஷங்கள். 16 மொத்தம் அவர் இருந்தது 32 வருஷங்கள் தான். 16 வருஷங்கள் அவர் அப்படியே தியானத்துல இருந்தார். 16 வருஷம் கழிச்சு மேற்கொண்டு மதுரகவியாக அவர் ஏதோ அவர்கிட்ட பகவான்கிட்ட பேச, அந்த நம்மாழ்வார்கிட்ட பேச, நம்மாழ்வார் அவருக்கும் பேச்சுவார்த்தை நடத்த, மேற்கொண்டு திருவிருத்தம், திருவாசலியம், பெரிய திருவந்தாதே, திருவாவி, இந்த 4 பிரபந்தம் மேல வச்சு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு மேற்கொண்டு சொல்றேன். இப்ப சுருக்கமா சொல்றேன். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே 34 வயசுல சிவகிரில போனார். அப்ப 16 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் 16 வருஷம் ஆயிடுச்சு? 4 பிரபந்தம் விடுகன்னு 10 நாள் முடிக்கலாம்னா இல்லையே, ஒரு பாட்டு பாடுற மயக்கம் போடுறார். அப்படி அவ அனுபவம். ஏன் அனுபவம்னா சுவானுபவம் பிரதானமா போயிடுச்சு. அப்ப வியாசன் இவெல்லாம் பண்ணான்னா ஆழ்வார்களை போல ஞானம் அவளுக்கு கிடையாது. வியாசராகட்டும் வால்மீகின்னா இவாளுக்கு ஞானம் என்ன? தன்னுடைய முயற்சியால சம்பாதித்த ஞானம் வியாச பகவான் என்ன, வால்மீகி பகவானுக்கு. ஆனா ஆழ்வார்களுக்கு ஸ்வப்பிரயத்தனம் கிடையாது, பரப்பிரயத்தனம். பகவானுடைய அருளாலை கட்டதே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அப்பன்னா ஆழ்வார்களுக்கு எதுனா எது முக்கியம்? உபதேசத்துக்காக அவதாரம். ஆனா அவளுக்கு முக்கிய நோக்கு எதாயிட்டுன்னா அவளுக்கு அனுபவம் முக்கியமானது. அனுபவம் முக்கியமான அது மட்டும் இல்ல, நம்மளை பார்த்து தள்ள அடிக்கிறார். ஏ பாவம் வரவே எழுகுடாக்கும் ஈ பாவம் செய்து அருளால் அடிப்பாரார் மாபாவம் விட அரக்கு பிச்சவை கோபால போல உயர்ந்தியே நம்மளை தள்ள அடிக்கிற. என்ன நீ ஒன்னும் பெருமாள் 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 சொல்லிட்டு இருக்க, யாரும் தெரியாம சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு போய் நான் உபதேசம் பண்ணமா அப்படின்றாரு. ஏன்னா புரியுது. எக்ஸாம்பிள் ஆழ்வாரே சொல்றாரு. ஒரு பெரிய ரூம் இருக்கு, ரூமுக்குள்ள அது இருட்டா இருக்கு. ஒரு குண்டூசி போட்டேன், குண்டூசி விட்டேன், ரூமுக்குள்ள குண்டூசி காணுவேன், எங்க இருக்கு அப்படின்னு தேடி கொடுனா எல்லாரும் தேடுவா. கிடைச்சா கிடைச்சது, இல்லைன்னா இல்ல தேடி கிடைச்சி எடுத்து கொடுத்துருவா.
ஒருத்தர் என்ன சுவாமி ரூம்குள்ள யானை இருக்கு, நிறைய பேர் தேடிட்டே இருக்கா, நீங்க கிடைச்சா எடுத்து கொடுக்கலன்னு சொன்னா எப்படி அபத்தமா தானே இருக்க. ரூம்குள்ள யானை இருக்குன்னா கட்டவன கடி கொடுக்குறது. அதே போல பகவான் என்கிற வஸ்து யானையை போல உலகம் ஏற்றும் தென்னானாய் வடபானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோக்கென்றும் முன்னானாய் அப்படின்னு இருக்கச்சே அந்த யானையை போய் எனக்கு தெரியல தெரியுது ஏ பாவம் பரமே தெரிவிக்கிறா இல்லையா. அப்பன்னா என்ன ஆயிட்டு இவ்வளவு தூரம் சொன்னாரு, அதனால அவரால ஒண்ணும் பண்ண முடியல. நமக்கு ரெண்டாவது அவ யார துணை கூட்டிக்கணும். இப்ப நமக்கு புரியறதுக்காக இப்ப காலட்சுமி கேட்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்க வாங்க நல்லா சொல்லி அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா சொல்றாரா இல்ல நீங்க தான் சொல்லணும். அப்படின்னா ஓ நல்லா சொல்லியிருக்கா, ஒரு தடவை கேட்டு பாரு, கேட்டு பார்த்து பிடிக்கலன்னா அடுத்தது வேண்டாம், நீங்க கூப்பிட்டு வரையணும். அப்ப யாரா துணை கேட்டுக்கிறணும். அதே போல இந்த ஆழ்வார்களுக்கு ஏதாவது துணை இருக்கணுமோ, யார் துணையான்னா நித்திய சூரிகளை துணையா கூட்டுவான்னா இந்த ஊர் வேறு அந்த ஊர் வேறு, அவ வரப்போதில்லை. அது நலவந்தமில்லதோர் நாடு, இது தெளிவிசங்கு திருநாடு, நலவந்தமில்லோ இது இருள் தருமாஞானம், இது இருட்டே இங்க இருக்கக்கூடிய. அதனால இந்த லோகத்தை வரமாட்டா, அதனால அவளை கூட்டி சேர்க்க முடியாது. சரி நம்மளை சேர்த்துக்கலாம் சுவாமி, நாங்க சம்சாரிக்கிறோன்னா நாம கிட்டக்கையே வேண்டான்றோம். பகவான் முகத்தை திருப்பிக்கிறோம், உடனே திருப்பிக்கிறோம், திரும்பிக்கிட்டு. அதனால அவருக்கு கூட்டி சேர்வதற்கு யாருமே இல்லை. அதனாலதான் ஆழ்வார்கள் தன் நெஞ்சையே கூட்டா செய்துவார். நெஞ்சமே நீல் நகராக இருந்த என் தஞ்சமே தன்னிலங்கைக்கு இறங்கை சென்ற நஞ்சனை அப்படி சொல்லணும். இந்த முதல் பாட்டு இதான் சொல்றது, நெஞ்சே சொல்லுவா வன் நாமங்களே பூவண்ணமாது பொருந்திய மார்வன் புகழ்வழிந்த பாமன்னமாறன் நடிப்பில் இருந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தன் நாமன்னிவாட நெஞ்சே சொல்லுவாமன் நாமங்களேன்னு இருக்கு இல்லையா. இப்ப நமக்கு என்ன சொன்னோம்னா திருவரங்கத்தவதாவுடைய பாசனம், அவர் விஷயம்ல ஒண்ணு சொல்லல. அந்த பாசனமானோ அவர் என்ன சொல்லிக்கணும், வாயே சொல்லுவாமன் நாமங்களேன்னு சொல்லணும். வாய் சொல்லுவான் நெஞ்சு சொல்லுவான், நெஞ்சு நினைக்கும் சொல்லாது, வாயுதான் சொல்லும். அப்ப வாயே சொல்லுவான்னா நெஞ்ச துணை கூட்டிக்கிறார், யாருமே கிடைக்கலையா. இப்ப இவருக்கே கிடைக்கலன்னா ஆழ்வார் கிடைச்சானா கிடைக்கல. ஆனா அப்பனா பேரு ஆழ்வார் பிறந்து நம்ம ஒண்ணும் உபதேசம் பண்ணலையா, என்ன பண்ணார். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நவனத்தில் யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொள்வேன் கடல் வண்ண பூதங்கள் மண்மேல் மணிய புகுந்து இசைபாடி ஆடி உழுதர கண்டோன்னு என்னென்ன உண்டோ அத்தனை பேருக்கு நல்ல உபதேசம் பண்ணார். ஒன்னு சில பேர்லாம் திருந்தினான், அது ஆழ்வாருடைய காலத்துல திருந்தினான். ஆழ்வாருடைய காலத்துல அந்த ஊர்ல இருக்கிறவா இங்க வந்தா, இந்த ஊர்ல இருக்கா அங்க வந்தானே, இந்த மாதிரி திருந்துடா. அதெல்லாம் இப்ப ஆழ்வார் காலம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப திருந்தினாலியா, நமக்கே ஒண்ணுமில்லை, ஒரு 4 வருஷம் எடுத்து வச்சுக்கேன் எல்லாமே மாறி போகுது. இப்ப இருக்கக்கூடிய நடை சுவாமி ஒரு 4 வருஷத்துக்கு இந்த மாதிரி இந்த அறிக்கையே மாறிட்டா மாறியாச்சு. எதனாலன்னா என்னவோ இருக்கு மாறிட்டா இல்லையா. ஏன்னா இந்த மனுஷனுடைய புத்தி இருக்கு இல்லையா, அது என்னமே எப்பவன் நின்றவான் இல்லா நெஞ்சி. அர்ஜுனன் சஞ்சலன்ட்டு மலகிருஷ்ணா, ஏ கிருஷ்ணா என் மனசு சஞ்சலமா இருக்கு, இன்னைக்கு ஒரு நினைக்கிறது, இன்னைக்கு இந்த க்ஷணம் ஒண்ணு நினைக்கிறது, அடுத்த க்ஷணம் மாறியே நினைக்கிறது. இதான் மனுஷனுக்கு உண்டான தன்மை. மனுஷன்னா நரம், இதுக்கு குரங்கே தேவையில்ல. குரங்காது இங்கிருந்து கிளவிட்டு தாகுமோனும், கிளவிட்டு தாகுமா போல மனசும் அதே மாதிரி இங்க இன்னொரு மனசு அந்த இருக்கு. அதுக்கு என்ன பேருனா அதுக்கு வானரன்னு பேரு. நமக்கு நரன் ஒரே சப்தம் வித்தியாசம், நரம்னு பேரு, அதுக்கு வானரன்னு பேரு. அந்த வானரமே தேவல, அது தேவை, எவ்வளவு தேவல, அதை விட நம்ம கேவலமா. ஏன்னா எத்தையுமே எடுத்துக்கிறது, எத்தையுமே பண்றது இல்ல. அப்ப அதனும் இல்லையா. அதனால பார்த்தார் என்ன பண்றதுன்னா ஒவ்வொரு நிலையிலையும் பகவான் உபதேசம் ஆழ்வார வச்சு உபதேசம் பண்ற. ஒரு 200 வருஷம் நின்னுட்டு திரும்பி போயிடுத்து. இத கண்ணனே சொல்றான், ஏ அர்ஜுனா இந்த மாயை நான் வச்சிருக்கேன், நான் தான் இந்த மாயை கட்டி வச்சிருக்கேன், இந்த மாயையில தான் நீங்க அகப்பட்டிருக்க. இந்த மாயையிலிருந்து உன்னாலே உன்னே விடுவித்துக் கொள்ள முடியாது. இந்த மாயைன்னா அபத்தம்னு அர்த்தம் இல்ல, பொய்ன்னு அர்த்தம் இல்ல. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். என்ன சில பேர் மாயை அப்படின்னா பொய் சுவாமி, இல்லாத ஒன்றை மாயம்னு சொல்றாங்க. இல்லாத ஒன்றும் கிடையாது. மாயம் என்ற சப்தத்துக்கு என்னன்னு அர்த்தம், ஆச்சரியமான சேட்டிதன் அர்த்தம். என்ன புரிஞ்சுங்க, மாயனை மண்ணு வடமதுரமைந்தனே திருப்பாக ஒரு பாட்டு வருது. அப்ப நாங்க அங்க இல்லாதுன்னு அர்த்தமான அப்படியே இது சொல்லணும்னா அந்த மாதிரி இந்த மாயை இருக்கே, இந்த மாயையை உன்னால
வெளில வர முடியாது, என்னுடைய திருவடி பிடிச்சுக்கோ, என்னுடைய திருவடி பிடிச்சா நான் அந்த கட்டை அவிழ்த்து விடுகிறேன், மாயை என்கிற கட்டை அவிழ்த்து விடுகிறேன்னு சொன்னாரு. அவர் எத்தனை மணி அவர் திருவடி நம்ம பிடிக்க போறமான்னா கிடையாது. ஆனா மாறிடும், ஏதோ ஒரு மாறினோம். அவித்யா என்ன, கர்மா என்ன, வாசனா என்ன, ருச்சி என்ன, இதெல்லாம் வந்து 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 மறுபடியும் என்ன பண்ணுறா, நம்ம திரும்பி இந்த பாலம் முறையில தள்ளுறது. இப்ப பகவான் பார்த்தார், ஓ ஆழ்வார்கள் அவைகள் திருப்பிச்சோம், என்ன விவரமா பண்ணிட்டாலே, நல்லதான் பண்ணா, 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுத்துருக்கா, ஆனாலும் உபதேசம் பண்ணா, ஆனாலும் ஏதோ சிலர் தான் தெரிஞ்சிருக்கா, சிலர்லாம் அப்படியே இருக்காளே. அதுவும் இப்ப அவருடைய காலம் போக 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 இன்னும் மோசமா போயிட்டு இருக்கே, என்ன பண்ணலாம் மேற்கொண்டு என்ன பண்ணும், ஆழ்வார்கள் திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இந்த ரகசியத்திரை எல்லாம் கொடுக்கணுமே, இவெல்லாம் என்ன கொடுக்கறது? அது மட்டும் இல்ல, 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஆழ்பொருள், அதற்கு உண்டான அர்த்தங்கள் என்ன, உள்ளுரை பொருள் என்ன, மேலிழந்த வாரியான பொருள் என்ன, இதையெல்லாம் கொடுக்கணுமே. இதையெல்லாம் லோகத்துல நடையாடினாதனே இந்த சம்சாரிகள், ஓ இந்த இருள் தருவா ஞானம் வேண்டாம், இந்த பூமி வேண்டாம், இந்த எதுவும் வேண்டாம், பகவதற்கு ஒரு பிரீத்திகார கைங்கரியத்தை தவிர மற்றொன்று நமக்கு பரமபுருஷார்த்த லட்சணம் கிடையாது அப்படின்னு நன்னா புரிஞ்சு பாருங்க. அதனால இவர் பண்ணணுமேன்னு பகவான் நினைக்கிறார். அவருடைய நெருகிய கடாட்சத்தால் நினைக்க அப்பதான் ஒண்ணு பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? தான் மறுபடியும் முதல்ல சாஸ்திரத்தை கொடுத்தார், பிரயோஜனம் தான் எடுத்து. இதிகாச புராணங்களை கொடுத்தார், பிரயோஜனம் தான் எடுத்து. மேற்கொண்டு தானே அவதாரம் பண்ணார். யாரோ சிலர் வந்தார், அது ராமாவதாரத்துலதான், கிருஷ்ணாவதாரத்தில் ஒருத்தரோட கிடைக்கல. ராமாவதாரத்துல அன்பு சராசரங்களை வைகொண்டத்தினே அத்தனை பேர் அழிச்சு போயிட்டார். அயோத்தியில இருக்கிற அத்தனை பேர் அழிச்சு போயிட்டார். நம்ம அந்த அயோத்திக்குள்ள நாம இல்ல போட்டிருக்கு, இருந்திருந்தா நம்ம இங்க இருக்க மாட்டோமே. இப்ப நம்ம சீவை கொண்டு தான் இருக்கோம். அயோத்தியில அன்னைக்கு நம்ம இல்லாதபடியாலே மனுஷனாக தெரியாது. அதனால அந்த ராமராஜ்யம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒண்ணுமே நடக்கல. அதனால அத பிறகு என்ன பண்ணோம், ஆழ்வார்களை பிறப்பிக்க வச்சாலும் அவால ஏதோ உபதேசம் பண்ணா நன்னா திருத்தினா, யாரோ அவ காலத்துல இருந்தவாரா திருதி வந்தா, அப்பவும் பூர்த்தியா வரல, ஏதோ வந்தா, அவ்வளவுதான் இல்ல. இப்ப இந்த மாதிரி இருக்கே, இவரை திருத்தன்மைன்னு அப்படின்னு தன்னுடைய நெருகேத்துக்க திருவுள்ளத்தால என்ன பண்ணிக்கிறான்னா, இனிமே இந்த அடுத்த சந்ததியா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை அவதரிப்பிக்க வைக்கலாம், அவர்களை பிறக்க வைக்கலாம், ஆச்சாரிகளை பிறக்க வைக்கலான்றதுதான் இந்த ஆச்சாரியர்களுக்கு நேர அவதாரம் பண்ண நிலை ஏற்பட்டது. அப்ப ஆச்சாரியன் அப்படின்னா இந்த இடத்துல அப்ப ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆழ்வார்களுக்கு பிரேமபாவத்தில் நோக்கு, ஆச்சாரியத்திலே ஞானத்திலேயும் உபதேசத்திலேயும் நோக்கு. இந்த ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்களுக்கெல்லாம் பிரேமபாவம் தான். பகவான் 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 அனுபவிக்கணும். அவரை எப்படி எல்லாம் அனுபவிக்கணும் அந்த மாதிரி அனுபவிக்கணும். இந்த பிரேமபாவம் இப்போ அதிகம் அவங்களுக்கு பிரேமபாவம். ஆனா ஆச்சாரியர்களுக்கு ஞானம் என்ன, உபதேசம் என்ன, இந்த ரெண்டு தான் பிரதானம். அப்படின்னா இவாளுக்கு பிரேமபாவம் எளியா இருக்கு. ஆழ்வார்களுக்கும் பிரேமபாவம் இருக்கு, ஆச்சாரியர்களுக்கும் பிரேமபாவம் இருக்கு. ஆனா ஆச்சாரியர்களுக்கு பிரேமபாவம் ஏதோ இருக்கு, ஒரு துளி. ஆனா ஆழ்வார்கள் பிரேமபாவம் அதிகமா இருக்கு. அப்ப ஞானபாகமும் உபதேச பாகம் இருந்தா தான் நம்ம உபதேசம் கிடைக்கும். பிரேமபாகம் இருந்துச்சுன்னா நம்ம உபதேசம் கிடைக்காது. ஒரு குழந்தைகிட்ட ஒரு தாயா ரொம்ப பிரேமமா இருக்கா வச்சுக்க, எத்தனை தப்பு பண்ணாலும் அந்த குழந்தையை தான் பார்ப்பான். ஓ இதை தப்பு பண்ணிருக்கா திருத்தணுமேன்னு பார்ப்பான்னா பாகமான் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காளே, பிரேம பாகம் பூர்ணமா இருக்கு. அந்த குழந்தைய லட்சணத்துக்கு பாக்குறாங்க இல்லையா? அப்ப ஆச்சாரம்லாம் பிரேம பாகம் இல்லை, இருக்கு, ஏதோ இருக்கு. ஆனா உபதேசம் ஞானம் இருக்கு. அதனால்தான் அந்த இருக்கு இல்லையா? அப்ப ஆழ்வார்கள் அனுபவிப்பார்கள். ஆனா அனுபவம் அவருக்கு பிரதானம். உபதேசம் அப்பிரதானமா போயிடுது. உபதேசம் பிரதானமா இல்ல, அப்பிரதானம் போயிட்டு. இது ஆழ்வார்களுக்கு. ஆனா ஆச்சார்களுக்கோ உபதேசம் பிரதானம், அனுபவம் அப்பிரதானம். இதுதான் ரெண்டு வித்தியாசம். இப்ப ஆழ்வார்களுக்கு உபதேசம் அப்பிரதானம், அனுபவம் பிரதானம். உபதேசம்னா நம்மை திருத்தி பணி கொள்வது என்கிற தன்மைதான் உபதேசம். அந்த உபதேசம் பண்றா அப்பிரதானம். ஏன்னா அவள் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது நம்ம உபதேசம் வரமாட்டோம் ஆழ்வார்கள். ஆனா ஆச்சாரியர்களுக்கு என்னன்னா இவாளை பார்க்கணும். தன் அனுபவம் ரெண்டாம் பட்சம் தான். அப்பனா அப்பிரதானம் தான். அப்பனா உபதேசம் தான் பிரதானம் தான். அப்ப அனுபவத்தை நன்றாகத்தான் அனுபவித்து இருக்கிறார்கள். ஆனால்
எது அதிகம் குறையுது வாசி. நாமளே சொல்றேன், சில பேருக்கு தத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணமும் எல்லாருக்கும் உண்டு. அடியேருக்கு உண்டு, உங்களுக்கு கூட எல்லாம் உண்டு. ஆனால் வாசி இருக்கும். சில பேருக்கு சத்துவகுணம் அதிகமா இருக்கச்சே காலசக்தி வந்துடுவா, பெருமாள் சேவைக்கு போவா, நல்லதே நினைப்பா, நல்ல எண்ணம் சிந்தனைகள் நல்லா இருக்கும். விஸ்வம் சட்காரகா பூர்த்தியா சகசிரம் பாராயணம் பண்ணுவா, திருவாய்மொழிலாம் பேப்பா, திருப்பாவெல்லாம் செய்ப்பா. இதெல்லாம் சத்துவகுணம் இருக்கச்சே. சில கிடப்புக்கு ரஜோகுணம் இருக்கச்சே, அதெல்லாம் இதுக்கு சுவாமி நம்ம சரீரத்தை பார்ப்போம், நாளைக்கு என்ன வேணும் ஏது வேணும் அதை பார்ப்போமே, அதை பார்த்து அது பண்ண வேண்டாமா அப்படின்றதுக்கு நேரம் அதுக்கு போயிடுவா. இன்னும் தமோ குணமா இருந்தேன்னா சரீரத்தை பார்க்கணும் சுவாமி, அவெல்லாம் இப்படி திருவிழா சாப்பிட்டு இருக்கா, நான் ஏன் பண்ணப்படாத இந்த குணம். அப்ப இந்த குணம் 3 குணத்துல ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் இருக்கும். சில பேருக்கு சத்தம் அதிகமா இருந்தா இப்படி இருப்பா, தமோ குணம் அதிகமா இருந்தா வேற மாதிரி இருப்பா, ரஜோ குணம் அதிகமா இருந்தா வேற மாதிரி இருப்பா. அதே போல இங்க பிரேம பாவனை, அதே போல இங்க என்ன இன்னொரு பாவனை, என்ன உபதேசம், ஞான உபதேசம். ஞான உபதேசம் என்பது ஆச்சாரியர்களுக்கு, பிரேமம் என்பது பிரதானமாக ஆழ்வார்களுக்கு. இதுதான் வியாசம். சரி சுவாமி, அப்ப ராமியத்துக்கு பிராதான்யம் அவ கொடுக்கலையா? ஆழ்வார்களுக்கு ஞானமே இல்லையா? ஆச்சாரிய ஞானம் முதிர்ந்தாதான் பிரேமம். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஞானம் என்பது முதல் தட்டு, அதற்கு மேலதான் பிரேமம். அப்பனா ஞானத்தை தாண்டி போயிருக்கா, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டா. ஆனா ஆச்சாரியால்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கா, ஏதோ போயிருக்கா கூட பிரதானம் வந்து போயிட்டாங்க. இந்த நிலையில இருக்குல்லையா? இப்ப ஆச்சாரிய அவதாரம் பண்ணும். ஆச்சாரியன் யார் சுவாமினா, முதல் ஆச்சாரியன் நாராயணன். நாராயணன் நாராயணன்ல, அதாவது நாதமுனிகள் வீரநாராயணபுரம்னு ஒரு ஆச்சரியமான திவ்ய தேசம். காட்டு மன்னார் கோயில் கேள்விப்பட்டிருக்கிறோம். காட்டு மன்னார் கோயில், காட்டும் மன்னார், அதுக்கு பேரு காட்டு மன்னார் கோயில் பேரு. ஆனா சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவார்னா, காட்டும் மன்னார். காட்டும் எதை காட்டும்னா, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை காட்டும் மன்னார் அந்த திவ்ய தேசம். ஏன்னா அவர்தான் முதலாச்சாரியன். நாதமுனிகள் பேர். காட்டு மன்னார் கோயில் நாதமுனிகள் அவதாரம் பண்ணார். ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரம் வரப்போறது, இன்னொரு 10-15 நாள் தான் இருக்கு அவருடைய அவதாரம். ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரத்துல அவருக்கு ரங்கநாத முனின்னு பேரு. அவர் தான் முதல் ஆச்சாரியன். அவர் இந்த நமோ சிந்தா குலாத்கிருஷ்ண ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே, அந்த பகவானுடைய பக்தியே சாதனமாக உருவெடுத்தவர் யாருன்னா நாதமுனிகள். சரிமா? ஏன்னா நாதமுனிகள் இல்லைன்னா இன்னைக்கு சம்பிரதாயமே இல்லை. ஏன்னா நமக்கு இன்னைக்கு 4000 தெரியறதும் 4000 சேவிக்கிறோம். நான் இது ராமானுஜ நூற்றுக்காக வரதுக்கு நாதமுனிக்கு சம்பந்தமே இல்லை. ராமானுஜ நூற்று இருந்தது ராமானுஜர் பேரில் ஏற்பட்டது. நாதமுனிகள் காலத்துக்கும் ராமானுஜர் காலத்துக்கும் கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் வித்தியாசம் உண்டு. 300 வருஷம் முற்பட்டவர் நாதமணி, 300 வருஷத்துக்கு பிற்பட்டவர் சுவாமி ராமானுஜர். கொஞ்சம் அது நல்லா பார்த்தீங்க. அப்பனா ராமானுஜர் காலம் தான் ராமானுஜர் ஏற்பட்டது. இப்ப இந்த 5000 வருஷத்துக்கு கூட ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணார் இல்லையா? கலியுகம் 42ஆம் நாள் நம்மாழ்வாருடைய அவதாரம். கலியுகம் பிறப்பதற்கு முன்னாடியே துவாபர யுகத்திலேயே 4 ஆழ்வார்கள் அவதாரம். அப்பனா என்ன? வைகை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருவேஷி ஆழ்வார். இந்த 4 ஆழ்வார்களும் துவாபர யுகத்தில் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி கலியுகத்திலே அவர் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் முடிஞ்சு கலியுகத்தில் இருந்திருக்கார். இவ அவதாரம் பண்ணா. அதுக்கப்புறம் அந்த கலியுகம் பிறந்த 500 வருஷத்துக்குள்ள எல்லா ஆழ்வாரும் அவதாரம் பண்ணிட்டார். திருவங்கை ஆழ்வார் பிரியதம். அது அப்படின்னு அர்த்தம், ஆழ்வார், பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்கழிச்ச ஐயன், அருள்வாரன், சேரலர்கோம், தீய பட்டநாதன், நம்பதாமூரி, நற்பானன், நன்கலின் என்று சொல்லக்கூடிய 12 ஆழ்வார் அவதாரம் பண்ணி கல்வி போயாச்சு. அவரும் சிவைக்குன்னு போயாச்சு. போன மட்டும் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கணும் இல்ல. என்ன சொல்ல, அவ கிளம்பி போன ஒரு 200 வருஷத்துக்குள்ளே எல்லாம் அவ ஒருத்தர் அபியாசம் பண்ணி மேற்கொண்டு வரணும். அது வரல, போயிடுத்துனா 4000 திவ்ய இருக்குன்னு தெரியாது. அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு அப்படின்னு சீவைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்குன்னு தெரியாது. அந்த இருண்ட காலம் கிட்டத்தட்ட 3000 வருஷங்கள் என்ன ஆச்சு 4000 தெரியாது. அதுக்கப்புறம் நாதமுனிகள் அவதாரம் பண்ணார். நாதமுனிகள் அவதாரம் பண்றவனே இந்த சரித்திரம் திருக்கோளூர் பார்த்திருக்கோம். இதுதான் இப்ப சுருக்கமா சொன்னேன். நாதமுனிகள் அவதாரம் பண்ணி மேற்கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆழ்வார்த்தை போய் அங்க பிரார்த்திக்க, அங்கு இல்லைன்னு சொல்லி திருக்கோளூர் போய் அங்கு பிரார்த்திக்க, அதன் பிறகு கடினம் செலுத்தாம்பை 12,000 உருப் போட்டு மேற்கொண்டு நம்மாழ்வாருக்கு மானசீகமாக பிரத்யட்சமாக அவருக்கு நேர தெரிய மேற்கொண்டு 1000 கொடுன்னு கேட்க 4000 கொடுத்தார். 4000 கொடுக்க எப்படி கொடுத்தாருன்னா
அந்த 4000த்துக்குள்ளான அர்த்தங்கள் என்ன, ஏனைய ஆழ்வார்கள் அவதாரங்கள் என்ன, அவருடைய சரித்திரங்களை பூச்சி அழகு கொடுத்தார். ஏன்னா நாதமணி ஒண்ணுமே தெரியாது, கிட்டத்தட்ட 3000 வருஷம் எதுவே கிடையாது. அப்ப நாதமணி தெரியாதா, அதை கொடுத்துட்டாங்க. பூர்ணமா கொடுத்துட்டு இதை நல்லா பண்ணணும்ன்றதை தான் இந்த சொத்து நாதமணிக்கு வந்துருக்கு. இந்த சொத்து நான் இப்படிப்பட்ட சொத்தை கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட சொத்தை கொடுக்கச்சே என்னன்னு கொடுத்து 4000 திவ்ய பிரபந்தம். அப்ப அப்ப நான் இது ராமானுஜம் அது கிடையாது. அது எனக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். நாதமுனிகளுக்கு 4000 கொடுக்கச்சே இந்த ராமானுஜம் இருந்ததுன்னா கிடையாது. அதன் பிறகு 300 வருஷங்கள் கழிச்சுதான் இந்த ராமானுஜம் பிறக்க போறது. ஏன்னா ராமானுஜர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ராமானுஜம் அதே. ஆனா ராமானுஜர் ஒன்னும் பிறக்கல, நாதவனை பிறந்து 300 வருஷம் கழிச்சுதான் ராமானுஜரை பிறந்திருக்காரு. அதனால அப்ப கிடையாது. ஆனாலும் இப்ப 4000 கிடைச்சிட்டோம். கிடைச்ச உடனே இந்த சொத்தை நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாத்துட்டு இருக்காரு. ஆனா கூடவே இன்னொரு சொத்தை கொடுத்துருக்காரு. இன்னொரு சொத்தை என்ன சொத்து தாங்க, இந்த சொத்து 5ஆம் திருவாய்மொழி, 5ஆம் 2ஆம் திருவாய்மொழி. பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம், நனியும் நரகமும் நைந்த நவனத்தின் யாதொன்றுமில்லை, கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒளிதர கண்டோம்னு ஆச்சரியமான 5ஆம் 2ஆம் திரு முதல் பாட்டு. இந்த பாட்டுல ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றாரு. ஓ, எல்லாம் இந்த பூலோகத்தில் இருக்கிறவெல்லாம் திரும்பிட்டா, ரொம்ப நன்னா இருக்கா, அவருக்கு மங்களாசாசனம் பண்ணணும், எல்லாம் பகவத் பக்தர்களாக ஆயிட்டா, அவருக்கு மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு மகான் பிறந்திருக்கார், அந்த மகான் பிறந்தபடியாலே அந்த மகானாலய அத்தனை பேரும் திரும்பிட்டா அப்படின்னு அந்த பாட்டுல இருக்கு. சூசகமா காமிச்சிருக்கார். உடனே அந்த மகானை காட்டணுமானோ, யார் அந்த மகான்னா, அப்பதான் அந்த விக்கிரகத்தை நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் கொடுக்கிறார். அந்த விக்கிரகத்துக்கு பேருனா பவிஷதாச்சாரிய விக்கிரகம்னு பேரு. இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம், இன்னைக்கு பவிஷதாச்சாரிய விக்கிரகம்னு பேரு. அந்த விக்கிரகம் எங்க இருக்குன்னா ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி முதல்ல பேர் திருக்குறுகூர்னு பேரு. பின்னாடிதான் ராமானுஜர் காலத்துக்கு ஏற்பட்டுதான் அதுக்கு ஆழ்வார் திருநன்ற பேரு ஏற்பட்டது. அந்த ஆழ்வார் திருநகரிக்கு அந்த ஆழ்வார் சந்திக்கு ஏத்தாப்புல சதுர்வேதி மங்கலம்னு ஒரு சன்னதி இருக்கு. அந்த சன்னதிக்குள்ளே இந்த பௌஷதாச்சாரிய விக்கிரகம் இதுக்கும் ஜாகரப்படுத்திருக்கார். அந்த விக்கிரகம் ராமானுஜர் பறக்கவே இல்லை, ஆனா ராமானுஜர் விக்கிரகம் வந்து பறக்கத்துக்குள்ளே ராமானுஜர் விக்கிரம் வந்து விட்டு இங்க இருக்கு. அதுக்கு எய்த்தா மாதிரி இருக்கு, சன்னதிக்கு எய்த்தா மாதிரி. அவர் எப்படி பண்ணுவாரு, ஜெகதாச்சாரியர், யதி சார்வபௌமர், யதீஸ்வரர், யதிராஜர், ராமானுஜர், இளையாழ்வார், உடையவர், எம்பெருமானார், என்னென்ன பேர் உண்டோ அத்தனை பேர், இளையாழ்வார் என்னென்ன பேர் இத்தவர்களுக்கு இல்லையா, அந்த பேரோடு ரொம்ப நன்னா கொடுத்தார். இது யாரு கொடுத்தார், நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் கொடுத்தார். கொச்சித் கொச்சித் என்று இவர் ஆவிர்வாகம் கலியம் கிடைத்து சூச்சிதம் ஆச்சாரியதைன்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல அதை மறுபடியும் சொல்றேன், இதை விஷ் பண்ணாம கேட்டதுதான் அநேகமா சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் இந்த கிரந்தத்துல வந்து. ஏன்னா அத்தனை தூரம் இதுக்கு வியாக்கியானம் அருளிச்சத பெரியவர் பிரலோகஞ்சியர் ஒண்ணு, மேற்கொண்டு மணவாள மாமனிகள் ஒண்ணு. இந்த 2 பேருடைய வியாக்கியானத்தை சேர்த்து பார்க்க போறோம். இதெல்லாம் ஒன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. பாசனம் வருவதற்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 உபன்யாசம் ஆகும் பாசனத்துக்கு. அதற்கு முன்னாடி இந்த பாசனத்துக்கு வைபவனை இதை பார்க்கணும். எப்படி கேட்டிய கொச்சித் கொச்சித் ஆவிர்பாவம் இவர் கலியம் கடும் என்று சூச்சிதம் ஆச்சாரியதேவன் ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தில் இருக்கிறது கொச்சித் கொச்சின்னா ஆழ்வார் காலத்திலேயே இப்படிப்பட்ட ராமானுஜர் அவதரிக்க போகிறார்னு எப்ப கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆழ்வார் இதை பண்ணிட்டார். என்ன பண்றாருன்னா ராமானுஜர் அவதரிக்க போகிறான் விக்கிரமே பண்ணியாச்சு. ராமானுஜர் பிறக்கல. அப்படியா சுவாமி, அது எப்படி சுவாமி நடந்தது, என்னமா நடந்தது? மதுரகவி ஆழ்வார்க்கும் நம்மாழ்வார்க்கும் தான் நேரடியான சந்திப்பு. அப்படியே முதல்ல சொல்லணும், குழந்தை பிறந்தது ஷடகோபன் மாறன் நம்மாழ்வார் பிறந்த உடனே அது தமிழ்ந்து நேரா ஆழ்வார் திருநகையில் இருக்கக்கூடிய புளிய மரத்தடி அந்த பொந்துல உட்கார்ந்துட்டு ஞானமுத்திரியோடு அப்படியே தியானம் பண்ணிட்டே இருக்கு. எல்லாரும் பார்த்தா என்ன சுவாமி, இந்த குழந்தை குழந்தை வந்துட்டுன்னா அந்த குழந்தை 4 பேரி பொழுதுலோனமாக அண்ணா 16 வருஷங்கள் எப்படி வளரணுமோ வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அண்ணா ஆகாரம் கிடையாது, கண்ணை திறந்து பார்க்கணும், இது மாதிரி. ஆனா அது வளர்ச்சி மட்டும் வளர்ந்துட்டே இருக்கு.
பார்த்தார். நேருக்கு மதுரகவி ஆழ்வார் வடக்கே இருந்தார். வடக்கு இருந்து வந்து நேர ஏதோ ஜுவாலை தெரியறது, ஏதோ மகான் இருக்கா மட்டும் நேரம் வந்து பார்த்தா இந்த குழந்தை இந்த மாதிரி இருந்துருக்கு. உடனே இந்த குழந்தை பிராணம் இருக்கா இல்லையா, ஏதோ முடிச்சுட்டு இருக்கா இல்லையான்னு ஒரு கண்ணை தூக்கி போட்டார். தூக்கி போட்டுன கண்ணை திறந்து அப்பதான் முதல்ல கண்ணை திறந்து பாக்குறான் நம்மாழ்வார். கண்ணை திறந்து பார்த்தோன்னே சரி கண்ணை திறந்து பார்த்தோன்னே இது ஞானம் இருக்கா இல்லையா, உயிர் இருக்கு, ஞானம் இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்கிறார். செத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தத்தின் எங்கே கிடக்குன்னு கேட்க அதுக்கு சமாதானம் சொன்னார். அத்தைத்தின் அங்கே கிடக்குன்னு. இதுக்கு என்ன அர்த்தம் பார்க்க பெரிய விஷயம். அத்தைத்தின் அங்கே கிடக்கணும். ஓ இவர் தான் நமக்கு ஆச்சாரண தேவன் சொல்லி அவர் பிராமணத்துவர் மதுரகவி ஆழ்வார். இவர் 4ஆம் வர்ணத்துல வேளாண் குலம். இவர் திருவிடை வெட்டி கொண்டு மேற்கொண்டு சொல்லலாமன்றதுக்காக திருவிருத்தம் என்ன, திருவாசிரியம் என்ன, வெளியதில் வந்தாது என்ன, திருவாய்மொழி என்ன, இந்த 4 பிரபந்தங்களும் ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, அந்த 4 வேத சாரமாக வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழிலே 4 பிரபந்தத்தை கொடுத்தால் 32 வயசு ஆகும். 32 திருநட்சத்திரம். இனி நான் சேவை கொண்டு கிளம்ப போறேன், சேவை கொண்டு போறேன், அவாபத்து வீடு பெற்ற குருகூர் சடகோபன் என்று கிளம்ப போறேன்னு சொன்னேன். இவர் விடல. மதுரை வழியாடு நீர் என்னமா போலாம், என்ன விட்டுட்டு போலாமா? மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாய் காட்டில் வயசுல மூத்தவர். கிட்டத்தட்ட 45 வயசு மூத்தவர் நம்மாழ்வார். அவ்வளவு பெரியவர். ஆனா அவர் யாரை படுத்திட்டு இருக்காரு? நம்மாழ்வார் தான் தெய்வம், அவர் திருவிடி தப்பம் மற்றொரு கிடையாது. தெய்வம் ஏன் குருகூர் நம்பி பாவினை பாடி திருவேன் இருக்காரு. இப்ப நீர் போறா சீவை கொண்ட போறா நான் தாங்க முடியாது, என்ன பண்ணலான்னு. அப்ப ஒண்ணு பண்றேன், என்னை போல ஒரு விக்கிரகம் பண்றேன், அந்த விக்கிரகத்தை பண்ணி கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீ ஆனந்தமா இருக்கலான்னு உடனே என்ன பண்ணார்? மன்மாழ்வார்னு மதுரை வழியாவிட்டு அந்த தாமிரவர்ணி தீர்த்தத்தை நன்னா காய்ச்சின உடனே ஒரு விக்கிரகம் வரும். அந்த விக்கிரகத்து நானா இருப்பேன், அந்த விக்கிரகத்தை வைத்து கூட ஆராதனை பண்ண அது நானே தான் அப்படின்னு சொன்னார். உடனே சொன்னா போல ஆச்சாரியன் சொன்னா போல மதுரகவி ஆழ்வார் தாமிரவர்ணி தீர்த்தத்தை எடுத்தார். ஆச்சரியமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை எடுத்தார். தீர்த்தத்தை காசின உடனே நம்மாழ்வார் விக்கிரகம் வரல, வேற மாதிரியா இருக்கு. என்ன சுவாமி வேற மாதிரியா இருக்கு, நீரிலேயே வேற மாதிரியா இருக்கும். ஓ இவர் தான் பவிஷ்யத் ஆச்சாரியன். பவிஷ்யத்துனா பிற்காலத்தில் வரக்கூடிய ஆச்சாரியன் இவர் தான் அப்படின்னு சொல்றது. எப்படின்னா நம்மாழ்வார் காலம் ராமானுஜர் காலம் இல்ல, நாதமுனியுடைய ராமானுஜர் காலத்துக்கும் நம்மாழ்வார் காலத்துக்கும் கிட்டத்தட்ட 3500 வருஷங்களுக்கு மேல வித்தியாசம் உண்டு. நம்மாழ்வார் பிறந்த 3500 வருஷங்கள் கழிச்சுதான் யார் பிறந்திருக்காரு? ராமானுஜர் பிறந்திருக்காரு. ஆனா அவர் பிறக்கத்துக்கு உடனே ராமானுஜருடைய விக்கிரகம் இருக்கு. உடனே கேட்கிறாரு மதுரை என்ன விக்கிரகம் இப்படி இருக்கு, இது நீரிலேயே சுவாமி, இதை நான் எப்படி நான் பண்றது, இந்த விக்கிரகம் என்ன இல்ல, இது யாரு தெரியுமா? இந்த விஷயம் சொல்றேன். நான் 5ஆம் 12ஆம் திருவாய்மொழி சொன்னேனே, பொலிக 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 கோயிலுக்கு வள்ளியூர் சாபன் அந்த பாசனம் சொன்னேனே, அதோடைய பிரதான இதுவே இவர் தான். அப்படின்னு அர்த்தம், இவர் தான் கலியும் கடும். இவர் பிறந்தவனே கலியெல்லாம் படுபடுது, கலி தோஷமே இருக்க போறது இல்லை அப்படின்னா அத்தனை பேரும் உபதேசம் பண்ணி உபதேசத்தாலே திருத்த போகிறார். அப்படிப்பட்ட மகான் இவர். ஆனா பேரை சொல்ல பேர் தெரியாதுன்னு பேரை சொல்ல, அப்படிப்பட்ட மகான் இவர் தான் பௌஷதாச்சாரியன் சொன்னார். அந்த விக்கிரகம் வந்து ஓ இது எனக்கு வேண்டாம் சுவாமி, எனக்கு உம்முடைய விக்கிரகம் வேணும்னு மறுபடியும் காய்ச்சினார் தாமிரவர்ணி தீர்த்தத்தை காட்டினே. அப்ப 2வது விக்கிரகம் வந்துதான் நம்மாழ்வார் விக்கிரகம். இந்த 2 விக்கிரகத்தை நீங்க இப்போ சேவிக்கலாம். ஆழ்வார் திருநகரில இப்ப ஆழ்வார் திருநகரில ஆழ்வார் விக்கிரகம் இத்தினூண்டுதான், ரொம்ப பெரிய விக்கிரகம்லாம் கிடையாது, இத்தினூண்டுதான். ஆனா அந்த விக்கிரகத்தின நிறைய கவச்சங்கள்லாம் போட்டு கொஞ்சம் பெரிய விக்கிரகமா தெரியும். அது ஒரு சின்ன விக்கிரகம் இல்லையா? இது நம்மாழ்வார் இருக்கும் போதே பண்ணப்பட்ட விக்கிரகம், மதுரகவி ஆழ்வாராலே பண்ணப்பட்ட விக்கிரகம். சிற்பி கொண்டு பண்ணப்பட்டது அல்ல, ஒரு சிற்பி கொண்டு பண்ணப்பட்டது அல்ல, இது தீர்த்தத்தாலே பண்ணப்பட்டது. அதே போல ராமானுஜர் விக்கிரகம் இருக்கு, அதுவும் நம்மாழ்வார் காலத்திலே பண்ணப்பட்டது. யாரு? நாதமணி. அந்த பண்ணப்பட்டதானோ அந்த விக்கிரகத்தை எடுத்து நாதமணி பிரார்த்திக்க நாதமணி கொடுக்கிறாங்க. ஓ இந்த பவிஷ்யதாச்சார விக்கிரகம் பவிஷ்யதார அந்த விக்கிரகம் இப்ப அவர் தொடக்கமாக இதுனா இந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணிட்டு வாங்க. நீங்க நல்ல ஆராதனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேற்கொண்டு இவர் அவதரிக்க போகிறார். இவர் அவதரிச்ச உடனே கலியும் கடும் கண்டு பண்ணு அப்படிப்பட்ட கலிராகம் பொருள். இதத்தான் ரத்னஹாரம்னு சொல்லுவார். ஸ்ரீ வைஷ்ணவ ரத்னஹாரம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரங்கள் ரத்னஹாரங்கள். ரத்னஹாரத்துல நடுநாயக கல்லா திகழ்பவர் தான் சுவாமி ராமானுஜர். லக்ஷ்மிநாத சமாரம்பாம்
நாத காமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக நாத யாமன மத்தியமாம், நாதமுனி என்ன, ஆளவந்தார் என்ன, அதே போல அஸ்மதாச்சாரிய ராமானுஜன் இவர் மத்தியமா இருக்கக்கூடிய அஸ்மதாச்சாரிய பரியந்தம் என்னுடைய ஆச்சாரம் இன்னைக்கு அடியே சமாஷணம் பண்ணணும் அந்த ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரான். அப்ப இந்த மத்தியமர் இன்னைக்கு பார்க்கலாம். முதல் பெருமாள், பெருமாள் தான் பிரதான ஆச்சாரியன், அவர் தான் பெருமாள், அவர் தான் பெரிய பெரிய பெருமாள், பிரதான பெருமாள். பெருமாளுக்கு அடுத்தது பிராட்டி, பிராட்டிக்கு அடுத்து விஸ்வக்ஷனர், விஸ்வக்ஷனருக்கு அடுத்தது நம்மாழ்வார், நம்மாழ்வார் அடுத்து யாரு, நம்மாழ்வார் நாதமணி, நாதமணிக்கு அடுத்து உயர்கொண்டார், உயர்கொண்டாடுத்து மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பி ஆளவந்தார், ஆளவந்தார் அடுத்து பெரிய நம்பி, பெரிய நம்பி ராமானுஜர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராமானுஜர் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பில் இப்படி மணவாள மாவனி பரியந்த பக்தி தான் ரத்னகாரம். அந்த ராஜாஹாச்சார் ரத்னகாரத்துல அப்ப நடுநாயக கல்லா தேர்தேரை அப்படின்னா இந்த பக்கம் ஆழ்வார்கள் பக்கம், இந்த பக்கம் ஆச்சாரியர்கள் பக்கம், ரெண்டு பக்கத்துக்கு நடுநாயகமாக திகழ்வது யாருன்னா சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட விக்கிரகம் பௌஷதாச்சாரிய விக்கிரகம்னு பேரு. இன்னைக்கு நீங்க சொல்லிக்கலாம் இருக்கு. ஆனா அந்த திருவேலும் நல்லா தேய்ச்சி போயிருக்கு. எத்தனை வருஷங்கள், 5000 வருஷங்கள்னா எப்படி அப்படியே தேய்ச்சி போயிருக்கு. அதெல்லாம் மேல கவச்சம் எல்லாம் போட்டு அப்படி எப்படி சாத்தி வச்சிருக்காங்க. இது சொல்ல வந்தேன்னா அந்த விக்கிரகத்துக்கு இவர் ராமானுஜர், இவர் ஒரு சன்னியாசி, யதி சன்னியாசி. இப்ப நீங்க ஸ்ரீபெரும்புதூர் போயினா அங்க அவர் எப்படி செய்வீங்க, அவருடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்குன்னா காஷாய வஸ்திரம் தான் அவருக்கு இருக்கும், வெள்ளை வஸ்திரம் அவருக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் சன்னியாசினா, சன்னியாசினால காஷாய வஸ்திரம் தான் தரிக்கணும், வெள்ளை வஸ்திரம் தரிக்கப்படாது. ஆனா நீங்க ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய நம்மாழ்வானாலே கொடுக்கப்பட்ட அந்த பௌஷதாச்சாரிய விக்கிரகம் நாதமணி கொடுத்தாரோ, அந்த பௌஷதாச்சாரிய விக்கிரகம் காஷாய வஸ்திரம் சாத்தி இருக்குப்பான்னா கிடையாது, வெள்ளை வஸ்திரம் தான் சாத்தி. வெள்ளை வஸ்திரம்னா அப்ப ஒன்னும் பிறக்கவே இல்லையோ, சன்னியாசம் எடுத்துக்கலையே, சன்னியாசி ஆனாதான் காஷாயம், சன்னியாசம் எடுக்கலையே. அதனால அப்படிப்பட்ட அந்த ராமானுடைய சரித்திரத்தை தான் அப்பனா பாருங்க. இந்த வைபவம் வேற எங்கேயாவது ஆச்சாரம் இருக்கானா கிடையாது. ஒருத்தர் ஒரு சுவாமி பறக்கப்படா சுவாமி பிறக்கத்துக்கு முன்னாடி இன்னார் பிறக்க பார்த்தாரு எங்கேயாவது விக்கிரகம் பண்ணி பார்த்திருக்கேங்க. இன்னார் பறக்க போறான்னு சொல்லலாம், இப்ப கண்ணன் பறக்க போறான்னு சொல்லிடலாம். இன்னும் கல்கி அவதாரம் இல்லை, ஆனா கல்கி அவதாரம் நம்ம சொல்றோம். ஆனா அதுக்குன்னு விக்கிரகம் அது வேற விஷயம். விக்கிரகம் பண்ணாலும் விக்கிரகம் பண்ணி இருக்கா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கல்கி இருக்கு, அதை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த மாதிரி விக்கிரகம் பண்ணி அத ஆளவந்தார் ஆராதனை பண்றார். இது ராமானுஜர் பிற்பட்டவர், ஆளவந்தார் முற்பட்டவர், ஆளவந்தார் ஆராதனை பண்றார், நாகமணிகள் ஆராதனை பண்றார். மதுரகவி ஆழ்வாரே ஆராதனை பண்ணி இருக்கலாம், ஏன்னா நம்மாழ்வார் சொல்லியிருக்கா இல்லையா, பண்ணிருக்கலையா. அப்படிப்பட்ட அந்த ஆராதனை பண்ணப்பட்ட அந்த மகான், அப்படிப்பட்ட மகாவுடைய சரித்திரம் தான் ராமானுஜ நூற்றாண்டாதுன்னு பார்த்தோம். சரி, இப்ப இந்த ராமானுஜ நூற்றாண்டாதி அதுக்குள்ளான பைபிள் பின்னாடி வரைக்கும் நான் என்ன சொல்றேன், ஏன்னா இப்பயே சொல்லுங்கன்னா பின்னாடி நமக்கு நாடி அறிஞ்சே இருக்கும் மேற்கொண்டு போயிடும். இப்ப இதை யார் பண்ணினா, எப்படி பண்ணினா, எதை பண்ணா? திருவரங்க சோதனான்னு ஒரு பெரியவர், அவர் பெரிய கோயில் நம்பின்னு பேர், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ராமானுஜர் கிட்டத்தட்ட இங்கிருந்து காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கத்தை போயிட்டார். ஸ்ரீரங்கத்துக்கு போனோடனே அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாத்தணும், அது சாஸ்திர சம்பந்தமா இல்லை, அவருடைய பகவானுடைய திருவுள்ளப்படி அந்த ஆகம சாஸ்திரங்களோ அங்க இருக்கக்கூடிய நிலையோ எல்லாம் மாத்தணும்னு நிறைய பிரயத்தனப்பட்டார். ஆனா முடியல. இப்ப அவர் சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்ப முதல்ல பொழுது முடியல. ஏன் சுவாமி முடியலன்னா, அங்க இருக்கக்கூடிய கோயில் பெரிய கோயில் நம்பின்னு சொல்லணும். இந்த திருவரங்க தவதனாருக்கு பின்னாடி திருவரங்க தவதனாருங்கிற பெயரையே சுவாமி ராமானுஜர் தான் கொடுத்தார். அவர் முதல் பேர் திருவரங்க தவதனார் கிடையாது, பெரிய கோயில் நம்பின்னு பேரு, அது மட்டும் ரங்கநாதன் பேரு. அப்படிப்பட்ட பெரிய கோயில் நம்பி இந்த இது என்னன்னா நன்னா என்ன பண்றார், அவர் இப்படிப்பட்ட ஒரு பிரபந்தத்தை பண்ணார். எந்த பிரபந்தம்? ராமானுஜர். இது பிரபந்த காயத்ரி, பிரபந்த சாயத்ரி பேரு. ஆனா அவரை இந்தவர் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல எப்படி இருந்தார் தெரியுமா? ராமானுஜருக்கு எதிர்த்தட்டாதான் இருந்தார். ராமானுஜருக்கு எதிர்த்தட்டதான் இருந்தார். இப்ப அத அந்த சக்கரம் போடுறேன். அதை கொண்டு இந்த பிரபந்தம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். இதற்கு ராமானுஜாதி பேரு பிரபந்த காயத்ரி, பிரபந்த சாவித்ரின்னு பேரு. சாவித்ரின்னா என்ன தெரியும், காயத்ரின்னா என்ன தெரியும். பிரபந்த காயத்ரி, பிரபந்த சாவித்ரி பேரு.
3 பேரை சஞ்சாவனம் பண்ணா அதனால காயத்ரி சொன்னா பிராமணியம் நிக்கிறது. ஒரு பிராமணன் வச்சுக்கேன், அந்த பிராமணனான தன்மை நிக்கணும்னா திரிகால சஞ்சாவனம் பண்ணணும். காணாமல் கோணாமல் கண்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. காணாமல் காத்தால பார்க்கறதுக்கு முன்னாடி பண்ணுவோம். கோணாமல் அந்த போய் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணணும். கண்டுன்னு மத்தியில மாத்தியானிக்கம் பண்ணணும். இது 3 பண்ணும். 3 பண்ணலன்னா என்ன, பிராமணியம் சித்திக்காது. அப்புறம் பிராமணன் நான் இல்லைன்னு சாஸ்திரம் பிராமணன் இல்லைன்றது அது மாதிரி இருக்குது. அப்ப அதே போல இப்ப பிராமணியம் நிக்காது. இந்த காயத்ரி இது ஓம் பூர்புவஸ் விஸ்வாமித்திரோட ஓம் பூர்புவஸ்வகா சஸ்விதர் வரை இந்த காயத்ரி சொன்னா பிராமணியம் நிக்க சொல்லணும், பிராமணியம் நிக்காது, அது சஞ்சாவனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதே போல பிரபன்னர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா? பிரபன்னா யாரு? பகவானே உபாயம் பகவானே உபயம். இது முதல் நிலை, பிரதம பருவ நிட்டை. ஆச்சாரிய உபாயம் ஆச்சாரிய உபயம். ஆச்சாரியனை தவிர மற்றொரு தெய்வம் கிடையாது. திருவற்றியையும் குருவூர் நம்பி மதுரகவியாழ்வார் நிலை இருக்கு இல்லையா? அந்த நிலையோடு இருக்கிறவன் தான் பிரபன்னன். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே பகவானை பற்றுவதை காட்டும் அவனுடைய அடியார்களை பற்றுவதுதான் சிரேஷ்டம். பகவானை பத்தினா காரியம் நடக்குமா நடக்காத தெரியாது, அவன் அடியார்களை பத்தினா கட்டாயம் நடக்கும். இருக்கட்டும், இது மேற்கொண்டு பின்னாடி சொல்றேன். அப்படி இருக்கச்சே அவன் அடியார்களை பத்திரமனும். அடியார்களை பத்திரம்னா சரி சுவாமி, அப்பனா அவனுக்கு பிரபன்னன்னு பேரு. அப்ப ஒரு வைஷ்ணவன் பிரபன்னனா இருக்கணும்னா அவன் என்ன பண்ணணும் சுவாமி? ஒரு பிராமணனா இருக்கணும்னா திரிகால சஞ்சாவனம் பண்ணணும், காயத்ரி சொல்லணும். அதே போல வைஷ்ணவன் பிரபன்னனா இருக்கணும், என்ன பண்ணணும்? அவனும் ஒரு காயத்ரி சொல்லணும். என்ன காயத்ரி சுவாமி? பிரபந்த காயத்ரி பிரபன்ன சாவித்ரி என்று சொல்லக்கூடிய இந்த ராமானுஜ நூற்றந்தாதி சொன்னாதான் இவனுக்கு வைஷ்ணவத்துவம் நிலைக்கும். பாருங்க, ஆரம்பத்தில் சொன்னேன் 4000 தீப பிரபந்தம் சொன்னாதான் வைஷ்ணவத்துவம் நிலைக்கும். சொல்லவே இல்லை. ராமானுஜ நூற்றந்தாதி சொன்னாதான் வைஷ்ணவத்தின் நிலைக்கும். வைஷ்ணவத்தின் நிலைக்கும்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு சம்பந்தம். விஷ்ணு சம்பந்தம்னா என்ன அர்த்தம்? அப்பனா இந்த ராமானுஜ சொல்லனா விஷ்ணு இருக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். சம்பந்தம் உண்டு, சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். எப்போ சம்பந்தம்? அப்ரஹ்மாத்மக தத்துவம் என்பதே கிடையாது. விஷ்ணு சம்பந்தம் இல்லாத ஏதாவது ஒரு வஸ்து இருக்கானா? எதுவுமே கிடையாது. அதுதான் அப்ரஹ்மாத்மக தத்துவம், எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க செய்தே அப்ப இருக்கே சுவாமி எப்படி வைஷ்ணவத்தை வருதுன்னா என்னுடைய நினைவு ஏற்படுமே. பகவானுக்கு நினைவு இருக்கு, எனக்கு சம்பந்தம், எனக்கு நினைவு வராது. அந்த நினைவு வரணும்னா என்ன பண்ணணும்? ராமானுஜ சேவிக்கதான் வைஷ்ணவத்தின். ஆனால்தான் அப்ப வைஷ்ணவத்தை நினைக்கணும்னா இந்த பிரபந்த சாவித்திரை பிரபந்த காவியத்தை சேவிக்காம பண்ணா என்ன சீவிகம் கிடைக்காது. பகவான் நமக்கு அங்கீகாரம் பண்ணணும். அந்த அங்கீகாரம் பண்ணவான்னா பண்ண மாட்டேன். ஏன்னா ராமானுஜ அனுக்கிரகம் பூர்ணமா இருந்ததான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. இந்த விஷயத்தை வைத்துக் கூடதான் இந்த சப்தத்தையே போட்டார். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி சொல்வதற்கு என்ன காரணம் தான் இந்த ராமானுஜ இந்த சொன்ன. அப்ப அவர் வைபவத்தை நம்ம எப்படி அனுபவித்தனும் அதே போல எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணாரு சுவாமி? திருவரங்கத்தை வந்தார். இந்த ராமானுஜர் நன்னா அனுபவிச்சார், ஆச்சரியமா அனுபவிச்சார். அனுபவிச்சு இன்னும் கிரந்தம் பண்ணல. கிரந்தம் பண்றதுக்கு முன்னாடியே ரொம்ப சுருக்கமா சொல்றேன். கிரந்தம் பண்றதுக்கு முன்னாடியே அனுபவிச்சிட்டார். நான் அனுபவித்தார் போல இந்த ஆச்சாரனே மற்றவாறு அனுபவிக்கிறது. அப்படின்னா இந்த ஆச்சாரம் தவிர மற்றொரு கதி கிடையாது. இந்த ஆச்சாரின் திருவடி கூட மற்றொரு கிடையாது. இவனே எனக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்லணும்னா அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு கிரந்தத்தை பண்ணணும். அதுக்கு ஒரு கிரந்தத்தை அதான் திருவள்ளுவர் அதுக்கு ஒரு கிரந்தத்தை கேட்கணும். அந்த கிரந்தம் தான் ராமானுஜர் நூற்றந்தாதி என்று சொல்லக்கூடிய 108 பாசுரங்கள். ராமானுஜர் என்று சொல்லக்கூடிய 108 பாசுரங்கள். இது 108 பாசுரம்னு சொன்னேன். ஓ 108 சொன்னேன் இல்ல 1102 இல்லையே. 1102 திருவாழ்வை நம்மாழ்வாருடைய திருவாழ்வை 1102. ஓ 1000 சுவாமி கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு 1080 திருமங்கையாழ்வார் 1080. ஓ 1080 சுவாமி அப்படின்னா சரி சுவாமி அதுக்கு மத்தியில இதா இருக்குன்னா 143 நாச்சியாத்திபடி
143 உரைத்தாள் வாழின்னு சொல்றவனும் 143ன்னா அதுவும் சமம் தான். 143 வந்துட்டு 108 விட 143 அதுவும் சமம் தான் சுவாமி. சரி சுவாமி, அதெல்லாம் வேண்டாம், 10 இருக்கட்டுமே, 11 இருக்கட்டுமே. 10 யாரு? திருப்பானாழ்வார் அமரநாதிபிரான் கிரந்த 10 பாட்டு தான். கணினி சிறுத்தாம்பு 11 பாட்டு தான். சுருக்கமா இருக்கு சுவாமி. அப்ப இந்த ராமானுஜம் இருந்தா அதை காட்ட அனுப்பிச்சு, இது 108, அது 10, 11 சுருக்கமா இருக்கன்னா சுருக்கமா இருக்கட்டும் சுவாமி, புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ராமானுஜம் இருந்த காலட்சேபம் 108 பாசுரத்தை உங்களுக்கு ஒரே காலட்சேபத்தில் சொல்லுகிறேன். கையை கும்பிடுவீங்க சுவாமி, நீங்களே சொல்லிக்கோ, நாங்க கேட்கிற மாதிரி 108 பாசுரம் ஒரே பாசுரம் சேவிச்சாலே கிடைச்சா 3/4 மணி நேரம். அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தத்தை எங்க சொல்றது? ஒரு பாட்டுக்கு 2 மணி நேரம் வச்சிருந்தா கூட எத்தனை நாளைக்கு வருது? அப்படி இருக்கச்சது எங்க சொல்றது? அப்ப சுருக்கன்னு பார்த்துட்டா நமக்கு புரிய போறது இல்லை. ரொம்ப விரிவுன்னு பார்த்தா கிட்டக்க போக மாட்டோம். ஓ கட்டமா இருக்க 1102 வேண்டாம் வேணும். சுருக்கமும் இல்லாம விரிவும் இல்லாம, சரி சுவாமி இதெல்லாம் இவ்வளவு இருக்கு வாசனம் தான். ஆனா கீதையோ புராணமோ இதிகாசமோ இல்லை. கீதை போல இல்ல, புராணங்கள் போல இல்ல, இதிகாசம் போல. ஏன்னா புராணம் இதிகாசம் இதெல்லாம் சொன்னோம்னா நிறைய சமங்கள் இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா, இந்த புராணங்களும் சம்ஸ்கிருத பாஷை முதல்ல நமக்கு தெரியாது. சம்ஸ்கிருத பாஷை வந்தாலே கொஞ்சம் நமக்கு மழையா இருக்கும். என்ன மழையா இருக்குன்னா, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம், என்னப்பா இது கஷ்டமா இருக்கு, இது கஷ்டமா இருக்கு, இது கஷ்டமா இருக்கு, எனக்கு அர்த்தமே புரியலையே. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சப்தம் சொல்லும் போது சில சப்தங்களை அர்த்தத்தோட சொல்லுங்கணும். அர்த்தத்தோட தானே சொல்லியிருக்கேன்னா, நீங்க அந்த சப்தம் சொன்னீங்க, இந்த சப்தம் சொல்ல வேண்டாமா, தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் நான் புரியல அர்த்தம் இல்லையா, முதல்ல அந்த கஷ்டம். அதற்கு மேல இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் இருக்கு, நிறைய குழப்பங்கள் உண்டு. இன்னைக்கு வேதம் இருக்குன்னா ஏன் இத்தனை மதங்கள் ஏற்பட்டது? அது குழப்பல. என்ன பண்ணிக்க, வேதம் குழப்பல, அதை படிச்சவா குழப்பிட்டாங்க. அந்த குழப்பங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. புராணமாகட்டும் இதிகாசமாகட்டும் இதெல்லாம் இந்த குழப்பங்கள் அந்த மாதிரி சிரமங்கள் இந்த சாமானியம் இருக்கான்னா கிடையாது. எந்த சிரமமும் கிடையாது. எப்படின்னா மிக பெருசும் கிடையாது, மிக சிறியதும் கிடையாது. புராணங்களோ இதிகாசங்களோ போல குழப்பமும் கிடையாது. அது மட்டுமல்ல, இது மன்றாடு பகவானுடைய அந்த நிலையை சொல்லாமல், அந்த பகவானுக்கு அடியனாக இருக்கக்கூடிய அந்த யாரு ஒரு ஆச்சாரியன், ஆச்சாரிய திருவடிகளை சொல்ல முடியாது. இது பேரு தப்பாது என்று துணிந்திருக்க பேற்றுக்கு துவருக்க நிச்சயனுக்கு அவருடைய திருவிடை கஷ்டாயம் கிடைத்துவிடும் என்கிற பூர்ணமான ஒரு நிலை கிடைக்கிறது. அதனாலதான் இந்த நிலைக்கு இருக்கக்கூடிய வைபவம் வேற எதுக்குமே. ஏன்னா நம்ம மத்த இதிகாசமோ பேசினாலும் எத்தனையோ வரும், என்னென்ன உண்டு. அது மட்டும் இது எப்படின்னா, இதுல ஒரு சூரியனை பத்தி சொல்றோம். சூரியன் இங்க எங்க சொன்ன, ராமானுஜ திவாகரகான, திவாகரனா சூரியன். ராமானுஜ திரிநேகித விரிஞ்சாதை நிலங்குச்ச விபூதஜகா ராமானுஜ வதாம்போய சமாசேன சாணுகா. அதுக்கு மேல திவாகரகா, திவாகரனா சூரியன். அப்ப சூரியன் என்னன்னா, சூரியன்னா நாம சூரியன் பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன், சூரியனை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா சுவாமி? நீங்க இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு, ஒரு 4 நாளுடைய வெயில் சுட்டரித்து சுவாமி, இல்லைன்னா கஷ்டம் தெரியும், என்ன கஷ்டம் தெரியும் இது சொல்லுவாங்க. அப்ப சூரியன், அந்த சூரியன் எப்படிப்பட்ட சூரியன்? இது அஸ்தமிக்காத சூரியன். இந்த சூரியனுக்கு ராத்திரி வருமானம் வராது, சூரியனுக்கு ராத்திரி கிடையாது சொல்லுவோம். இது அஸ்தமிக்காத சூரியன். அப்படிப்பட்ட அஸ்தமிக்காத சூரியன் இருக்கக்கூடிய தன்மை தான் எது? இந்த ராமானுஜம் இருந்தாதி. இப்படிப்பட்ட ராமானுஜம் இருந்தாதி. சரி சுவாமி, இந்த ராமானுஜம் இருந்தாதி எப்படி பறந்தது, திருவரங்கத்தினோட வைபவம் என்ன, மேற்கொண்டு இது பிறந்தா இதோட நிலை தாற்பயம் என்ன என்றதை மேற்கொண்டு பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார் திருவிகேசனும் ஆச்சாரியன் திருவிகேசனும் பகவதால் திருவிகேசனம்.